ஆஃப் காட். குறைகள் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நமக்கு ஒரு டைட்டில், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதை அழிக்க முடியாது, அது அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள இருக்கிறதுனால. நம்மளை கொண்டு வந்து தேவன் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும், நம்ம சந்ததியார் பார்க்கணும். ஆசை இல்லையோ பாஸ்டர்? அந்த ஆசைன்னு இல்லை, ஏதோ கோயிலுக்கு வந்தோமா கேட்கணும் பிரசங்கத்தை, அத்தோட முட்டோம். யார் தொட்டாலும் எத்தனை பேர் தொட்டாலும் பிரயோஜனம் இல்லை. தொட வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவர் என்கிட்ட வந்து தொடுவாரான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து தொடட்டும்னு நான் காத்திருந்து என் நேரத்தையும் வாய்ப்பையும் நான் வீணாக்குறதுக்கு முன்னமே நான் போய் தொட்டுறேன். ப்ரோக்ராம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் அந்த ப்ரோக்ராமை கர்த்தர் டிசைட் பண்ணட்டும். என் ஆண்டவர் அந்த ப்ரோக்ராமை டிசைட் பண்ணி என்னை அனுப்பட்டும். இல்லையா? நாம் ப்ரோக்ராம் போட வேண்டாம். என் ஆண்டவருக்கு தெரியாதுதான் நான் போய் ப்ரோக்ராம் போட போறேன். டிஜிஎஸ் ஐயா அந்த தமுக்க மைதானத்தில் பேசுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். கால கூட்டம் நடந்தது, அபிஷேக கூட்டம் நடந்தது. காரைக்குடியிலேருந்து அடிச்சு பரண்டு வேகமாக மதுரைக்கு வந்துட்டேன். முந்தின நாளே வந்துட்டேன். முந்தின நாள் சாயங்காலம் கூட்டம் அட்டன் பண்ணேன். அடுத்த நாள் ஆவியின் வரங்களை குறித்து பேசுகிறதாக அங்கிள் அறிவித்தாங்க. அபிஷேகத்துக்காக இருக்கும் வாங்கன்னு சொல்லி எல்லாம் அழைப்பு விட்டாங்க. நான் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு அடுத்த நாள் இந்த கூட்டத்துக்கு போனேன். ஒரு ஹாலில் நடந்துச்சு. அப்போ ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, The Holy Spirit is the most neglected person in Christianity. ஆடி போயிட்டேன். என்னடா இப்படி பேசுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். நோ, he is not அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சார். பாருங்களேன், 3 மணி நேரம் பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறதற்கு ஒரு தெளிவு வேணும். இல்லைன்னா பிசாசு ராஜ்யத்தை தேடிட்டு கிடப்பான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஃபங்க்ஷன், அதாவது அவருடைய கவுன்சில் என்னன்னா, நீ உனக்குள்ள ஒரு கனி உண்டாயிருக்க வேண்டும். சொல்லுங்க, கனி. என்ன கனி? அந்த கனி தேவனால் மாத்திரம்தான் உண்டாகும். அவருடைய கனி உனக்குள் உருவாயிருக்கிறது. என்னையா அந்த கனி? ஒரே கனியில 3 ருசி. நற்குணம் அப்பப்போ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சகல நற்குணம் இருக்குதா? ஸ்தோத்திரம். உன் சொந்த தங்கச்சி வாழ்க்கப்பட்டு உயிரோட வாழ்ந்து நல்லா வர்றானாலே அடுத்த அக்காகாரிக்கு பிடிக்கல. போன வாரத்தில் நாம் சேர்ந்து தியானித்ததான சில காரியங்கள், ஒரு 13 செக்லிஸ்ட்டை கொடுத்து அதில் ஏதாவது இருந்தால், பொதுவாகத்தான் நான் சொன்னேன், இப்போவும் பொதுவாகத்தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நாம் அதை 7R பயன்படுத்தினீங்களா யாராவது? கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அந்த வார நாளில் சில சாட்சிகள் வந்தது ரொம்ப பெர்டினண்ட்டாக இருந்தது. ரொம்ப பெர்டினண்ட். எனக்கு தெரியாமலே நான் இதை செய்தேன், இப்போ தான் தப்புன்னு தெரியுது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்லலைன்னா நம்ம திரும்பி அதை பழைய காரியங்கள் அப்படியே வச்சுருப்போம். அது நமக்கு ஆபத்தாக முடியும். சரி, அது போகட்டும். 2 காரியங்களை ஒரு ஸ்லோகனாக நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 1, பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க, நம்பர் 1. 2வது, நம்மை நடத்துகிற ஆவியானவரை துக்கப்படுத்தார்கள். இந்த 2 செஞ்சிட்டாலே, இதுதான் செய்யணும், பக்காவாக இருக்கும் வாழ்க்கை, ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும். உதாரணம், ஆவியானவரை துக்கப்படுத்தினா, ஆண்டவர் விலகிட்டார்னா நம்ம கதை என்ன ஆகிறது? முடிஞ்சது.
ரெண்டாவது, இவன் உள்ள வந்தான்னா, யாரு? கொம்புக்காரன். இவன் உள்ள வந்தான்னா உன்னோட ஏழையும் கூட்டு வருவான். அப்போ பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாய் இருக்கும். இப்போ இவன் நிக்கிரகம் பண்றவன் உள்ள வந்துட்டான், சீர்படுத்துகிற ஆவியானவர் வெளியில போயிட்டார். எப்படி இருக்கும் அந்த நிலைமை? கொஞ்சம் யோசிங்க. சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு மோசமாயிடும். ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டா நம்ம கதை என்னாகிறது? வரக்கூடாத இவனை கொண்டு வந்து உள்ளே வர வச்சு அதோடு ஒன்னோட ஏழையும் சேர்த்து 8 ஆக்கி, ஒன்று வந்தாலே தாங்க முடியல, 8 உள்ளே கொண்டு வந்தா என்ன துவம்சம் பண்ணுவானோ எவனுக்கு. அந்த மனுஷனுடைய நிலைமை irrevocable, irreversible லாஸ், டெரிபிள் லாஸ். கர்த்தருடைய ஜனம் நாம உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலை, அது அந்த உண்மையை அழுத்தி சொல்றேன். we are people of God, we are not people of the devil, we are people of God. Believe that you are people of God because Christ is in you. கிறிஸ்து நமக்குள்ள இருப்பதால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். we are people of God. குறைகள் இருக்கத்தான் செய்து, ஆனால் நமக்கு ஒரு டைட்டில், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதை அழிக்க முடியாது, அது அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள இருக்கிறதுனால. ஆனால் நம்மளை தேவன் அப்படியே ஒரு ஷேப் பண்ணிட்டு போறார். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் ஷேப் பண்ணிட்டு போறார். அப்ப அவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். சோல் டைஸை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? பிணைகிறது. அவருக்கு பிரியமில்லாத எதோடும் நம்ம முடிச்சு போட்டுக்க கூடாது. அவனுக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி அது சம்பந்தமே கிடையாதுன்ட்டாரு. யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ், தட்ஸ் ஆல். அப்போ தேவ ஜனங்கள் ஒரு அந்த வைராக்கியத்தில் எழும்பி வரும்போது, ஒரு பக்கம் அவனுடைய கோபம் நம்ம மேலே இருந்தாலும் ஒன்றும் வாளே ஆட்ட முடியாது. நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். உடன்படிக்கையின் பிள்ளைகள், அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கு இந்த செகண்ட் பார்ட்டு வர்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் சில பாக்கி இருக்கு. அதாவது அவனுக்கு என்னென்ன விதத்தில் திறக்கக்கூடாது, வாசலை திறக்கக்கூடாதுங்கிற பாக்கி இருக்குது. நான் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன். முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அது ஈஸியாக நம்மளை விழப்பண்ணி நம்மளை தட்டுறது. அவனுக்கு ரொம்ப ஈஸியான காரியம் எதுன்னு கேட்டால் பாலியல் காரியங்கள். அதில் தட்டிடும். அதில் விழாத மனுஷனே இல்லைங்கிற மாதிரி அவ்வளவு அது எளிது அவனுக்கு. வேதத்திலையும் இஸ்ரவேல் ஜனத்தை ஏமாற்றி விட்டான், மோவாபியரை கூட்டிகிட்டு வந்து. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ரகசியமான அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உள்ளான மனுஷனில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன், நீ அவனுக்கு இடம் கொடுக்காதேன்னு நமக்கு ஆலோசனை சொல்லுகிற. நல்ல நம்ம தீர்மானம் எடுத்தால் எடுக்கலாம். ஆனால் தீர்மானம் எடுக்கலைன்னா, எடுக்க மன விருப்பம் இல்லைன்னா, தேவனையும் ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம், ரகசியமாய் அவன் கொடுக்குற சரக்கையும் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்க மாட்டார். தேவன் நமக்குள்ளே ஒரு அக்கினியை வைத்திருக்கிறார், அனலை வைத்திருக்கிறார். எல்லா தேவ ஜனத்துக்குள்ளும் ஒரு அக்கினி இருக்கும், அனல் இருக்கும். there is a fire. பார்க்க மனுஷன் பார்த்தா தெரியாது, பிசாசுகளுக்கு தெரியும். அது கண்டுபிடிச்சேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் அது கண்டுபிடிக்கும். ஃபயராக ஒரு கதை எரிகிற ஒரு நேச்சர். பாவம் வரும் பொழுது இந்த அக்கினி அப்படியே அமைஞ்சிரு. அவன் அக்கினியில் இருக்கும்போது அவன் யாருக்காவது ஜெபித்தால் அது சுகமாகும், தேவன் சுகப்படுத்துவார். அவன் அக்கினியில் இருந்துகிட்டு பரிசுத்தத்தில் இருந்துட்டு ஊழியம் செய்யும்போது அது பயனுள்ள ஊழியமாக மாறுது. ரிசல்ட்டை பார்க்கலாம்.
இந்த ரிசல்ட்டை கெடுக்கணுங்கிறதுக்காக பிசாசு என்ன செய்வான்னா, அக்னியை எப்படியாவது அவிச்சிடணும்னு பார்ப்பான். அந்த வெளிச்சத்தை அணைச்சிடணும்னு பார்ப்பான். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடிக்கு இரு. ஸோ இது எப்படி இந்த அக்னி அணையுது அப்படின்னு கேட்டால், ரகசிய பாவங்கள், வெளியில் சொல்ல முடியாத பாவங்கள். மனைவி செய்கிறது கணவனுக்கே தெரியாது, கணவன் செய்கிறது மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகள் செய்வது பெற்றாருக்கு தெரியாது, பெற்றார்கள் செய்வது பிள்ளைகளுக்கு தெரியாது, நண்பர்கள் செய்கிறது அடுத்த நண்பனுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோன்னா என்ஜாய் பண்ணுவோம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக போகிறேன். ஓகே, இல்லை என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தால் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஸோ இடம் கொடுக்கறது இடம் கொடுக்காதுங்கிறது நம்ம கையில் இருக்குது, நம்ம சாய்ஸ். நான் ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அன்னையிலிருந்து எனக்குள்ளே பாவமே வராதுன்னு ஒருத்தராலும் சொல்ல முடியாது. வெளியரங்கமான பாவங்கள் ஒருவேளை வராதபடிக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். ஆனால் அந்தரங்க பாவங்கள் ஊடுருவது யாருக்குமே தெரியாமல் நுழையும். அந்த நுழையிறதுக்கு வாசல்களை திறக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்திலிருந்து அவனுக்கு இடம் கொடுக்காம கொண்டு போகிறது புத்திசாலித்தனம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆனால் நம்மில் எல்லோருமே தவறு செய்திருக்கிறோம், எல்லோருமே. அதை ஒளிப்பிடத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லுவதற்கு வெட்கமாய் இருக்கிற காரியங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒளிப்பிடம் என்று சொன்னால் இன்னர், இருட்டுக்குள்ள ரகசிய. ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை ரகசியமான காரியங்களை தப்பு பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். உண்மை பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து நாம் கதறி மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் சுத்தமாக்கி விடுகிறார். ஆனால் தட் ஷுட் நாட் பி அ ஹேபிட்டாக அது இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாது, எப்படி எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 நிறைய காரியங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலராக எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளே நாம் இதில் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்த முடியாத நிலைமையாக இருக்கு. The Lord is not able to use many people. ஆனால் அவர்கள் எல்லாரையும் நம்ம தேவன் நேசிக்கிறார். ஆனால் நேசத்தோடு பாசத்தோடு ஒரு விசனமும் அவருடைய உள்ளத்தில் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அது சில நேரங்களில் சிக்ஷைகளை அனுப்புகிறார். எவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் சிக்ஷிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம்மால் எழும்பி வர முடியலையே. நமக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில், ஒரு அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். My life is very very routine and it is very much boring. சிலருடைய மனசில் இப்படி தான் இருக்குது. ஆண்டவரே ரொம்ப போர் அடிக்குது, ஆண்டவரே என்ன ஒன்றும் விசேஷமாக என்னை வச்சு ஒன்றும் செஞ்ச மாதிரி நீங்கள் இல்லையே. த ரீசன் அவரால் முடியலங்கிறதுக்கு அல்ல, நாம் அவரை மட்டுப்படுத்திடுறோம். அவரை ரொம்ப we tie his hands. அதுதான் உண்மை. இந்த மட்டுப்படுத்திடுறோன்னு ஒருத்தருக்கு திட்டிக்கிறதுக்காக அல்ல, அந்த சத்தியத்தை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியில் வந்துட்டா ஆண்டவர் யாரையும் பயன்படுத்தார். நம்ம கையால் தேவன் சுகத்தை இன்னொருத்தனுக்கு கொடுத்துருக்கிறாரா? நம்மளே நம்ப முடியாதப்பா. ஏன் நம்மளை கர்த்தர் அப்படி செய்யலை? காரணம் we are not true. நம்ம உண்மை இல்லாதவர்கள். உண்மை அவரை நேசிக்கிறோம், ஆனால் அவர் நம்மளை பயன்படுத்தும்படிக்கோ அவர் நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நம்ம சின்சியராக கிடையாது. அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். we are not very sincere. நம்ம மனசு அதை சொல்லும், டேய் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட்லி சின்சியர். கன்சிஸ்டண்ட்டாக 30 நாளைக்கு இந்த மாத்திரை போடுன்னு டாக்டர் சொன்னார்னா, கரெக்டாக இந்த நேரத்துக்கு போடணும்னு சொன்னார்னா, டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் ஏடிடி எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக போடணும். டைம் கரெக்டாக போடணும். அது போடலைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுன்னு. எவ்வளோ ஒழுங்காக பத்திரமா டைமை குறித்து வச்சுக்கிட்டு தூக்கம் வந்தாலும் தூங்காமல் மாத்திரை போட்டு தூங்கணுங்கிறதுக்காக
என்னென்னலாம் பண்ணி நம்முடைய ஹெல்த்துக்காக எவ்வளோ கான்ஷியஸாக சின்சியராக சீரியஸாக இருக்கிறோம். அப்படி போடலைன்னா டாக்டர், சில ஆசாமிகள் டாக்டர்கிட்ட போய் கேட்பார், டாக்டர் வந்தோடனே ஒரு மாதம் கழிச்சு, மாத்திரையை ஒழுங்காக போட்டியா? போடலை சார். கோபம் வரும் அவருக்கு. நான் இப்போ எதுக்கு எழுதி கொடுத்தேன், ஒழுங்காக போடியா? அப்போ ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. ஒழுங்காக போடணும், அந்தந்த டைமுக்கு அந்தந்த டைம். அந்த கன்சிஸ்டன்ட் சீரியஸ்னஸ் நம்மள்ட்ட இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பல விஷயங்களில் தலையிடுறோம், பல காரியங்களே செய்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிற காரியங்களில் நம்ம சீரியஸாக இல்லாததுனால உலகத்து காரியங்களை தேடும்போது அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். உலகத்து காரியம், பிஸ்னஸ் விஷயமா சின்சியரா சீரியஸா அலைஞ்சா பிஸ்னஸ் வளராது. பிஸ்னஸ் பண்றவங்க எப்படி பண்றாங்க சொல்லுங்க? ஒரு நிமிஷத்தை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேலையை முடிச்சோன்னே டக்குன்னு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது கூட மினிமமாக டக்குன்னு சாப்பிட்டு அடுத்து ஒரு ஃபோன் கால் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆர்டரை மிஸ் பண்ண முடியாது. ஒரு ஆர்டருக்காக எவ்வளவு தூரம் அலையணுமோ அவ்வளோ தூரம் அலைவாங்க. எவனை அனுப்பியாவது ஆர்டர் பிடிக்கிட்டு வந்துடுவாங்க. காம்படிட்டிவ் வேர்ல்டில் அப்படி இருக்குது. அப்போ அவர்கள் அதுக்காக பிரயாசப்படும் போது அதனுடைய பலனை அடைகிறாங்களா இல்லையான்னு வாயை திறந்து சொல்லணும். அப்போ அவங்க அடைகிறாங்கல்ல. அப்போ இது உலகத்தில் இது அடையும் போது பரலோக தேவனிடத்தில் மாத்திரம் நம்ம அதை செய்கிறது இல்லை. உலக காரியங்களை நல்லா செய்கிறோம். அழிந்து போகிற அற்ப உலக வாழ்க்கையில் சொற்பமான நாட்களுக்காக நம்ம அதை செய்கிறோம்னா, அழியாத கிரீடத்தை கொடுக்கிற தேவன் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். நித்திய ராஜ்யத்துக்காக அவரை தேடுகிறதில்ல நம்ம காட்டுறதில்லை இல்லை. அதுதான் தப்பாக தெரியுது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை கொஞ்சம் நீங்கள் மனப்பலகைகளில் எழுதிங்க, இருதய பலகைகளில் எழுதிங்க. டேய், இந்த விஷயத்தில் நம்ம இதுவரைக்கும் கொஞ்சம் தேவன் எதிர்பார்த்த, ஏன்னா அவர் பிரயாசப்பட்டால் அவர் பலன் கொடுக்காமல் இருக்க போகிறதே கிடையாது. என்ன சொல்ல வர்றீங்க? பிரயாசப்பட்டால் பலன் கொடுக்காமையா இருக்க போகிறாரு? நல்லா பலன் தருவார். அந்த பலனை நம்ம பார்க்கணும். நம்மளை கொண்டு வந்து தேவன் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம கண்ணால் நம்ம பார்க்கணும். நம்ம சந்ததியார் பார்க்கணும். ஆசை இல்லையோ பாஸ்டர்? அந்த ஆசைலாம் இல்லை, ஏதோ கோயிலுக்கு வந்தோமா கேட்கணும் பிரசங்கத்தை, அத்தோட முட்டோம். கேட்கறதுக்காக மாத்திரம் இல்லை. எனவே இருக்கட்டும். இப்போ இந்த அடுத்த சைடு நான் போகிறேன். இப்போ தேவ ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டார், அந்த தெளிவு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வேணும். இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டடி மாதிரியே நான் அதை எடுத்துடலாம். அதனால் நோட்ஸ் கீட்ஸ் எழுதுகிறவங்கலாம் கடன்னு ரெடியாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது 1 2 3 4 நான் சில காரியங்களை சொல்கிறேன். அழகாக நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை ஸ்டடி பண்ணி இன்றைக்கி ஆணித்தனமாக நிறைய காரியங்களை விசுவாசித்து கடைசியில் ஒருவேளை தேவன் ஒரு அபிஷேக ஆராதனையில் நம்மை நடத்தினால், அல்லேலூயா, நம்மை நடத்தினால் நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்கு பெரிய பாக்கியம் வாய்ப்பாக இருக்கும். அது கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். முதலாவது, the success of Jesus ministry or Jesus work in this world. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் நம்மளை மாதிரி பாட்டு பாடி விட்டுலை, ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலை, அவர் வெற்றிக்கான ரகசியம் என்னங்கிறத யோவான் 3:30 நான் அநேக வசனங்களை பார்க்கணும். யோவான் 3:34 நாம் வாசிக்கலாமே. அப்போ என்ன சொல்லுது வசனம்? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். This is the secret of the success of ministry of Jesus. I am glad that we are meditating this. அநேக வசனங்கள் நமக்கு தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் உட்கருத்துகள் நம்ம ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு. அல்லேலூயா. தேவன் அவருக்கு தமது ஆவியை கொடுத்துகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். காரணம் அப்படின்னா அங்கே ஒன்று மறைஞ்சது போல இருக்குது. இட் இஸ் ஹிடன். அது எழுதப்படலை. அதாவது அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், காரணம் அவன் பசியாக இருந்தான். இது இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அவன் பசியாக இருந்தான், ஆகவே சாப்பாடு கொடுக்கப்பட்டது. ரெண்டுமே இன்டர் கனெக்டட். சில மேட்டர் அப்படி இருக்கும். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர்
தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். காரணம் அந்த மறைஞ்சிருக்கிறது. இப்போ தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியை, பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். காரணம், அதனால் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். ரெண்டுமே இன்டர்வோவன், அல்லேலூயா, இன்டர்வோவனாக இருக்குது. அப்போ இந்த தேவனால் அனுப்பப்பட்டவர், அனுப்பப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. காரணம் இல்லாமல் தேவன் அனுப்புகிறவர் அல்ல. அது கர்த்தராகி இயேசுவாக இருக்கலாம், இல்லை நாம இருக்கலாம், தூதர்களாக இருக்கலாம். எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்கிறார். அப்போ என் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரை உலகத்துக்கு அனுப்பின பிதாவானவர் ஒரு காரணத்தோடு அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படிக்கு, வார்த்தையானவர் வார்த்தைகளை பேசும்படிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் கிரியை செய்து பலன் கொடுத்து கண்களுக்கு முன்பாக அந்த வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் வேணும். He has equipped, God the Father had equipped the Son of God with the power of God. ஸோ அதை எக்விப் பண்ணாமல், ஒரு கெப்பாசிட்டி கொடுக்காம ஒரு வேலையை நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து வாங்க முடியாது. You cannot extract work without giving the wages. You have to equip the person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், திஸ் இஸ் த சீக்ரெட். அபிஷேகம் பண்ணப்படாமல் தேவன் ஊழியத்துக்கு போகவே இல்லை. அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse number 38. அதனுடைய ரிசல்ட் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆலே காலையில் எனக்கு அந்த வார்த்தை சுற்றி திரிந்தாருங்கிறது ஒரு பெரிய லைட் எரிஞ்ச மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஃப்ளாஷிங் ஆக்சுவலி. சுற்றி திரிந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் மறுபடியும் வாயால் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படும். நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, சுற்றி திரிந்தார்னு சொல்லுங்களேன். வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி திரிகிறவனு இருக்கிறான். இவர் அப்படி அல்ல. he was power laden. பவர் லேடன்னா சுமந்து கொள்றது. He was carrying, oh my God, hallelujah. I feel like jumping now. He was carrying, loaded with the power of God. Amen. இப்போ யூடியூப்ல எங்க பார்த்தாலும் B12 பாம்பர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். B2 பாம்ஸ் வரும்போது சத்தம் போடாமல் போகுமா. அது போட்டுச்சுன்னா அவ்வளோதான், பங்கர் பஸ்டர்ஸை கொண்டு போய் போட்டுருது. அப்போ தட் பிளேன் கேரிஸ், எதை சுமந்துட்டு போகுது? ஒருத்தன் பங்கருக்குள்ளே இருந்தாலும் அத்தனை மீட்டரை தொலைச்சி அவனை தொலைச்சி கட்டுறதுக்கு போகுது. இட் கேரிஸ் சச் அ ஹெவி லோடு. சத்தங்காட்டாம போய் டம்முன்னு ட்ராப் பண்ணிடு. அது போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், ஹல்லேலூயா, he carries a heavy load of power of God. இந்த லோடோட ஏன் அவரை வைக்கணும்னா, there is a heavy demand. என்ன டிமாண்டு அப்படின்னா, வியாதிப்பட்டவன், பிசாசு பிடிச்சவன், தற்கொலைக்கு நேராக போறவன், நரகத்துக்கு நேராக போறவன், வாழ்க்கையை வெறுத்தவன், நாசமாக்கப்பட்டதான குடும்பங்கள், மனுஷர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அவர்களுக்கு ஒரு பதில் வேணும், ஆன்சர் வேணும். அவங்க கேள்வி கேட்குறாங்க, புரியாமல் கேட்குறாங்க, தெரியாமல் கேட்குறாங்க.
அவங்களுக்கு விஷயம் தெரியல, யார் பதில் சொல்லுவான்னு அங்கே இங்கே நாடி போகிறாங்க. பொய் சொல்கிறவங்கள சாத்தான் ஏஜென்ட் அங்கங்கே வச்சுருக்குது. நீ அங்கே போ, அவன்கிட்ட பதில் கிடைக்கும், அவன்கிட்ட கிடைக்கலன்னா இங்கே போ, இங்கே போனா அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, இங்கே போன்னு. ஓரளவுக்கு தான் டாக்டர்கள் கொடுக்குற மெடிசின்ஸு சில நேரங்களில் வேலை செய்யுது. நிறைய நேரங்கள் எக்ஸப்ட் சர்ஜரி அந்த 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 காரியங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் சில வியாதிகளுக்கு மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது. கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சுன்னா சர்ஜரி பண்ணி அவங்க வந்து பிளேட் வைக்கிறான், அது வைக்கிறான், அது குணமாயிருது. தட் டு இட்ஸ் கிரேஸ் ஆஃப் காட். நீ வச்ச பிளேட்னால இல்லை, அது பிளேட் இஸ் ஒன்லி a சப்போர்ட். சரி, அதோடு கூட சில மருந்துகளை இன்ஜெக்ட் பண்ண வேண்டியிருக்குது, ஹீலிங்காக, குவிக் ஹீலிங்காக பண்ண வேண்டியிருக்குது. ஆல்ரைட், சம்டைம்ஸ் ஒர்க், சம்டைம்ஸ் இட் won't ஒர்க். உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்ஷு தானே அழுகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சிடென்ட் ஆகுது, ஃப்ளஷ்ஷு கிழிஞ்சு வெளியில் வந்துடுது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் அதை பண்ணித்தரோம் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ரைட், முடிஞ்சது. ஆனால் இஃப் த ஃப்ளஷ் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ராட்டன், அழுகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? யூ கான்ட் டூ எனிதிங். கேங்க்ரீன் செட் ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஆம்புடேட் பண்ணுறாங்க, காலை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் டாக்டர்ஸ், beyond the scope of medical education and medical expertise. It's the grace of God, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அன்னுடைய பிள்ளைகளே, look at the demand, look at the fields அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வயல் நிலங்களை பாருங்கள் என்றால் விளைஞ்சிருக்குது, அறுப்பார் இல்லை. So on one side the demand is very too much. இன்னைக்கும் டிமாண்டை பாருங்க. ஜோசியக்காரங்கள்ட்ட போறவங்க எத்தனை பேர்? மந்திரவாதிகள்கிட்ட போறவங்க எத்தனை பேர்? அடுத்தவனை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக, அந்த மேட்ரு வேற, விட்டுருங்க. நமக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக, நான் வெளியில வரணும், இதுலேருந்து நான் வெளியில வரணும் சாமி, நல்லது கேட்குற, நல்லது உபன்யாசம் யாரும் அங்கே பண்ணுறாராமே, நல்லது சொல்லி கொடுக்குறாராமே, காசு பணத்தை வேஸ்ட் ஆக்கி. ஒரு அம்மா பைபிளில் வேஸ்ட் பண்ணலையா? எத்தனை வருஷம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 long years. வசனம் சொல்லுது, அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய, டுடே ஐ டெல் யூ இஃப் யூ ஆர் வெரி சின்சியர், there are many people from this church who will become evangelists for God. It is possible because God wants his people to. So 12 வருஷமாக பெரும்பாடுபட்ட அந்த அம்மா எல்லா மெடிசனுக்காக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விற்று போட்டுருச்சுட்டு, எல்லாம் செலவழிஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட குணமாகலைன்னு போட்டிருக்கு. பைபிளே தெளிவாய் சொல்லுது, நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டாம். The Bible itself declares that எல்லாம் இழந்து ஒரு சொட்டு சுகம் இல்லை, எல்லாமே இழந்து ஒரு சொட்டு சுகம் இல்லை. சரி, சுகமானதுக்கப்புறம் இழந்தாலும் பரவாயில்ல, சுகமானதுக்கப்புறம் எல்லாம் சம்பாதிக்கலான்னு ஒரு ஹோப் இருக்குமா இருக்காதா? பேசலாம்ல, இருக்கும்ல. கொஞ்சம் செலவழிஞ்சு போச்சு, நம்ம சுகமானதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கே வழி இருக்குதுக்கு இந்த அம்மாவுக்கு? முதலீடு எல்லாமே அவுட்டு. மேபி ஷி வுட் ஹவ் பீன் ப்ராபப்ளி அ வெரி குட் பிஸ்னஸ் உமன். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி அந்த அம்மா காசு பணத்தை சேர்த்து வச்சவங்களா இருந்திருக்கலாம், நல்ல ஒரு வெல் பிஸ்னஸ் உமன். எல்லாமே போச்சு, ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி சம்பாதிக்கலாமான்னு அதுக்கு வேறு வழி இல்லை. போச்சு, இருக்கிறதும் போச்சு, அதுவும் வாழ்க்கையும் போச்சுன்னா எவ்வளோ பயம் உண்டாக்கும் தெரியுமா? படபடன்னு அடிக்கும், வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் மரண பயம் வந்துடும், டெத் பயம் வந்துடும். இப்படி போயிட்டே இருக்கேன், என்னடா பண்ண? 12 வருஷமாக போகுதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பயம், புட்டு செத்து சுண்ணாம்பாக இருக்கும். சரி, காசு பணத்தை இனிமேல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. இருக்கிற நிலத்தை விற்றாச்சு, நகையை விற்றாச்சு, அதை விற்றாச்சு, இதை சொத்தை விற்றாச்சு, எல்லாத்தையும் விற்றுட்டோம். இதுக்கு மேலே இல்லை. அப்போது அது அந்த சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காதில் விழுகும். இந்த பிசாசுகள் வேறு அதைரியப்படுத்தி ஜனங்கள் பல தாறுமாறான காரியங்களை பேச போய் என்னடா பண்ணன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற போது தான் ஒருவர் பவரை கேரி பண்ணிட்டு வருகிறார். Someone is coming
with carrying, load and loads of healing power. Healing power. Power to heal any disease. A man is coming. I should not lose this opportunity. I will simply run like a mad woman. பைத்தியக்காரி ஓடினது போல ஓடட்டா. If I can touch just the hem of the garment, வஸ்திரத்தின் ஓரம் தொங்கலை தொட்டால் I will get that power. I will get that. I will be healed. மேபி எத்தனை பேர் தொட்டிருப்பாங்களோ அந்த அம்மாவை. வைத்தியம் பார்க்குறவங்க, வைத்தியம் பார்க்குறவங்க நாடி தொட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, ஃபீவர் இருக்கான்னு பார்ப்பாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் சோதிச்சிருப்பாங்க. யார் தொட்டாலும் எத்தனை பேர் தொட்டாலும் பிரயோஜனம் இல்லை. தொட வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் என்கிட்ட வந்து தொடுவாரான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து தொடட்டும்னு நான் காத்திருந்து என் நேரத்தையும் வாய்ப்பையும் நான் வீணாக்குறதுக்கு முன்னமே நான் போய் தொட்டுறேன். ஒருவேளை அவருடைய கையை நான் தொடாம எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போலாம். அவர் அணிஞ்சிருக்கிற சட்டைன்னு ஒரு ஓரத்தையாக்கல நான் தொட்டா, I know I will be healed. I will be healed. I expect, I am waiting for God to make some people here as wonderful, mighty evangelists from this place. I know what I am speaking. Now comes a man loaded with the healing power. அந்த அம்மா கூட்டம் நெரிசல் தாங்க முடியல. உள்ள அந்த பலவீனத்துக்குள்ள வச்சு இருந்துகிட்டு வெளியில போறது ரொம்ப கடினமான காரியம். நம்ம என்ன ஓடுவோம், நம்மளே கூட கூட்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்துடும். நல்லா இருக்கிறவங்களே எல்லாம் போக முடியாதுப்பா அப்படி கூட்டத்துக்குள்ள. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு மகள், அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவளுக்கு தெரிந்திருக்குது இவர் எப்போ பார்த்தாலும் லோடாக தான் வருவாருன்னு. இந்த வண்டி எப்போவுமே லோடு வண்டின்னு தெரியும். வந்தார்னா வெளியில் வந்தார்னா லோடோட தான் வருவார்னு தெரியுது ஜனங்களுக்கு. இதுலேருந்து பாடங்களை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். சும்மா வரமாட்டார்ண்ண, வந்தார்னாலே அவர் எங்கப்பா கடை வீதியில் பார்த்தாலும் லோடாக தான் வருவார். ஆற்றங்கரையில் அவரை பார்த்தாலும் லோடோடு தான் இருப்பார். யாராவது மரத்தடியில் அவர் சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினாலும் லோடோடு தான் இருப்பார்னு எல்லா ஜனத்துக்கும் தெரியுது. வாட் அ வண்டர்ஃபுல் லைஃப் ஹி ஹேட், சன் ஆஃப் மேன். வாட் அ வண்டர்ஃபுல் லைஃப். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இதெல்லாம் வரல பிரியமானவர்களே. there is a plan of God for you. Hallelujah. அப்போ பார்த்தா இதை கண்டுபிடிச்ச ஒரு சிலர் வேதத்தில் இருக்கிறார்கள். Bartimaeus is one more person like that. ஒன்னொரு மனுஷன் பர்திமேயு, பர்டிமேயஸ் கத்துன்னு கத்துனானே, கூச்சல் போட்டானே. A loaded man is here. கண்ணால பார்க்க முடியல, சுதாரிச்சுக்கிட்டான். A man is coming by name Jesus Christ. I know he is loaded man. விடல வாய்ப்ப. ஐயா, சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட், யூ ஆர் த லோடட் மேன், ஹேவ் மர்சி ஆன் மீ, ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ், ப்ளீஸ், வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ, he said. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வருதுன்னா, இந்த ராஜா லோடோடு இருக்கிறவர் இங்கே சுற்றிட்டு தான் இருக்கிறாருன்னு ஃபீலிங் வருது. ஐ நோ ஹீ இஸ் கிரேட். ஹல்லேலூயா. லோடோடு வந்திருக்கிறார், ஹீலிங் பவரோடு வந்திருக்கிறார், பயங்கரம்
shatter. Kingdom of darkness will be shattered before the power of God, and he is simply standing there as though he is nobody in this world. யாருன்னே தெரியாத ஒரு சாதாரண மனுஷனை போல வந்து நிற்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் நடுங்கி நடுங்கி கொண்டிருக்கின்றன. What shall I do for you? What should I do? Lord, I must see. நான் பார்வை அடைய வேண்டாம். அவ்வளோதான். கொஞ்சம் லோடு இறக்குனார், முடிஞ்சது, கண்ணு திறந்துச்சு. அந்த அம்மா வந்து வஸ்திரத்தை தொட்டுச்சு பாருங்க, கொஞ்சம் லோடை இறக்குனாரு, பட்டணம் நின்றதாங்க. He is alive even today. The Bible says Jesus Christ is the same yesterday, today and forever. Only believe. Only believe. Only believe. நம்ம நம்பணும். அந்த லோடோட இருக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. வந்துட்டு போகலை. அப்படியானால் ஒரு பக்கம் நாம் பாக்கியசாலிகள் என்று ஒரு பக்கம் நினைக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் எவ்வளவு பொறுப்புள்ளவர்கள் என்பதையும் நினைக்க வேண்டும். பொறுப்புள்ளவர்கள். சுற்றி திரிந்தாரா, எங்கெங்கெல்லாம் டைம் இல்லை, சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை. அப்படி ஊழியம். ஊழியம்னா ஏதோ பிரசங்கம் மாத்திரம் பண்றது அல்ல, பாட்டு பாடி குதிக்கிறது மாத்திரம் அல்ல. ரிசல்ட்ஸ். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி அனாயிண்டிங் அப்பான் ஹிம். ஐ லைக் தட் வேர்ட், ஹெவி. ஹெவி அனாயிண்டிங். கன்சிஸ்டன்ட் லைஃப் வித் காட், வாக்கிங் வித் காட். கன்சிஸ்டன்ட். நம்மளால முடியுதா? நம்மளால முடியுதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் அது முடியுமானால் உன்னையும் நான் லோட் பண்ணுவேன். என்னை லோட் பண்ண அதே ஆவியானவர் உன்னையும் லோட் பண்ணுவார். ஐ பிலீவ். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எத்தனையோ பாத்திரங்கள் லோட் ஆகாமலேயே சுத்திட்டு இருக்குது. ஆனால் அந்த பாத்திரங்கள்லாம் நம்முடைய மகாராஜா இயேசுவை போல ஒரு லோடட் பாத்திரங்களாக இருந்தால், நிரப்பின பாத்திரங்களாக இருந்தால், நிரம்பின லோடடாக இருந்தால், B2 பாம்பரை போல இருந்தால் டிமாண்டு ஈஸியாக மீட் ஆகும் அல்லவா? See the demand. அதுக்கு முன்னால் அந்த வசனம் சொல்லுது, இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு முழுமையாய் அவர் இடம் கொடுத்துட்டானே. நான் போகணும், இப்போ வெளியில் எனக்கு சுற்றி திரியணும், பிதாவே எங்கே போகணும்னு சொல்லுங்க, பட் எக்விப் மீ லார்ட் எவ்ரி டே. எவ்ரி டே. எவ்ரி டே. I don't know why this service has turned into this way, but I don't know. Every day. இருட்டோடு எந்திரிச்சு போனார் போட்டிருக்கு. சத்தங்கள் கேட்கக்கூடாது, சந்தடிகள் கேட்கக்கூடாது, வியாபார சத்தங்கள் கேட்கக்கூடாது. லோடு இழுத்துட்டு போகிறவன், அவன் பண்ணுறான், கெட்ட வார்த்தை போடுறவன், சத்தங்கள் கேட்கக்கூடாது. சத்தங்கள் கேட்காத எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் லட்டு மாதிரி நேரம் கிடைச்ச அந்த நேரத்தை கர்த்தரோடு பேசி, அடுத்த நாள் நான் போனோம், என்னை லோட் பண்ணுங்கப்பா, என்னை லோட் பண்ணுங்கப்பா, எனக்கு இதுக்குள்ளே இறக்குங்கப்பா, அது தீர்ந்து போன பிறகு மறுபடியும் வர்றேன். The anointing of God is marvelous. Can I hear somebody thanking God? Hallelujah. Can you thank God? Can you praise the Lord? Hi. Hi. Every day. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு அதை செலவழிஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைக்கு போ, நைட்டில் என்ன வாங்கிக்கொள், போ, என்னிடத்தில் வா. சத்தம் காட்டாம சீஷர்களை விட்டுட்டு அவர் போயிட்டார் பாருங்க. அவங்க தூங்கட்டும், பாவம், அவங்க தூங்கட்டும். அந்த டிமாண்ட் இவங்களால பூர்த்தி பண்ண முடியாது.
அந்த டிமாண்ட் என் மேலே தான் இருக்குது. அந்த டிமாண்டை பார்க்கும்போது நான் தான் அதை லோட் பண்ணிக்கணும். லோட் ஆகி காலையில் வருவார், அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் லோடிங்க்கு மறுபடியும் போவார். வாட் எ லைஃப் இஸ் திஸ்! வெரி டஃப் லைஃப், வெரி டஃப் லைஃப். கடினமான வேலை. இது நல்லா 1000 பேர் இருப்பான், சொல்கிறவன் இதை சொல்கிறேன் அதை சொல்கிறேன், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஜனங்களை பார், த ரிசல்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? இட்ஸ் த ஹெவி அனாயிண்டிங். உங்கள் ஊழியமும் உங்கள் ஜீவியமும் அப்படி சக்ஸஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்களா? அந்த ஹெவி அனாயிண்டிங் வரணும். யூ நீட் த ஹெவி அனாயிண்டிங் அப்பான் யூ. யூ நீட் இட். ஐ நீட் இட். உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும். பரலோகத்தின் தேவன் சொல்கிறாரே, இந்த ஒரு வார்த்தையிலேருந்து டக்குன்னு எப்படி எடுத்து கொண்டு வர்றாரு பாருங்களேன். சாதாரணமாக நம்ம வாழணும், சாதாரண மக்களாக இருக்கணும்னு நினச்சா சாதாரணமாக தான் இருப்போம். ஆனால் அவர் லோட் பண்ணணும்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டால் அவர் அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிறது வேற பாருங்க கண்ணால. தேங்க்யூ லார்ட். The more we spend time with him, அவரோடு செலவழிக்க செலவழிக்க செலவழிக்க, the more we'll be loaded with his power. பவர் பவர்னு போகக்கூடாது. அதுதான் தப்பு ஊழியத்தில். பவர் 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 டச் டு ஸ்டார்ட். நோ, the power belongs to God. வல்லமை தேவனுடையது. நான் 2 முறை கேட்டேன், வல்லமை தேவனுடையது. இட் இஸ் ஹிஸ் பவர். ஹீ ஹேஸ் டு ஹேண்டில் இட். அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை உபயோகப்படுத்துகிறது தேவனே. வரங்கள் தேவனுடையது, அந்த வரங்களை உபயோகப்படுத்துவது தேவனே. புல்பிட் இஸ் மை ஃபாதர்ஸ் புல்பிட். இதை பயன்படுத்துவது தேவனே, நாட் மேன். அல்லேலூயா. The more you begin to spend time with him, you are only a vasti. தெரியணும் வஸ்தின்னா யாருன்னு. வஸ்தி. நான் அது ஃப்ரைடே சொல்லாதது இப்போ சொல்கிறேன். ஐ டென்ட் ஓப்பன் மை மவுத் ஆன் ஃப்ரைடே ஆன் திஸ் இஷ்யூ. வஸ்தியை பற்றி சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொல்லலை அன்னைக்கு. எ சர்ச் ஃபுல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ நம்ம வருஷத்தில் அந்த டிசம்பர் சீசனில், கூல் சீசனில் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரோக்ராம், இங்கே சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ஒன்று, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அது பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சவங்கன்னு நம்ம சொல்லணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக மழலைகள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா பயங்கர சிரிப்பாக இருக்கும். அது நான் போடுற டான்ஸு நல்லா இருக்கும், கண்டு கழிக்கணும். அதுக்குன்னே இல்லை, ஒரு சண்டே சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்காக பார்த்து கண்டு கழிக்கணும். ஆனால் அது வருஷம் பூரா ப்ரோக்ராம் 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 போட்டிங்கன்னா கண்டு கிழிக்கணும். இது. And you don't have a personal intimacy with God. There is no time for you to have intimacy with God. The word intimacy is very deep. அந்த வார்த்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன இன்டிமெசிங்கிற வார்த்தை. இன்டிமெசிங்கிற வார்த்தை எதுக்கு பொருத்தம்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்குது கூடிய உறவு தான் அது. அதுக்கு பேர் இன்டிமெசி. என் ஆண்டவரோடு கூட இன்டிமெசி 91:1 சரிப்படுத்துறவன் தான். அதுக்கு நோக்கி போறவன் தான். 25:6 இருந்தாதான். மத்தேயு 25 அந்த 5 போல விடுகதை எப்படி 25:6 23:6 நிறைவேறணும்னா 91:1 முடிஞ்ச பிறகு 25 மத்தேயுல அது நிறைவேறும். அது நிறைவேறினா தான் வெளிப்படுத்தல் 19:7 போக முடியும். இனிமேல் பிரசங்கங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படியே சொல்லிட்டே போகலாம். பிடிச்சி வச்சு இவன் நிரம்பலை. அந்த 5 பேர் எண்ணெய் குடம் நிரம்பிடுச்சா? நமக்கு தண்ணி குடம்னா தெரியும், எண்ணெய் குடம்னா தெரியாது. இல்லை, எண்ணெய் குடம் நிரம்பினதுனால சந்தோஷமா மணவாளன் வந்தோடனே அவங்க போயிட்டாங்க. தண்ணி குடம் நிரப்பணும்னா 91:1 போகணும்னு
அது என்ன 91? வெள்ளிக்கிழமை வந்தவங்க சத்தமா சொல்றாங்க. உன்னதமா have an intimacy with God. That is the tank filling station. பெட்ரோல் பங்க்ல போனா நம்ம கார் டேங்க் ஃபில் பண்றாங்களா, அது போல ஃபில்லிங் ஸ்டேஷன் இஸ் 91. The more you go, பெட்ரோல் பங்குக்கு போகாமையே இன்னைக்கு ஸ்கூட்டர்ல இன்னைக்கு இங்க வந்து பெட்ரோல் ஃபுல்லா இருக்கணும். எப்படியா முடியும்? நம்ம வண்டி வச்சிருக்கோம் வெளியில, தன்னால பெட்ரோல் இப்படி பறந்து வந்து நம்ம டேங்க்ல விழுகுதா என்ன? யூ கோ தேர். ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி இருக்குது. கோ டு ஃபில்லிங் ஸ்டேஷன் 91. He will fill. Then you will have a word like 23:5. 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சங்கீதத்தில் சொன்னார். 23:5 அவன் எப்போ பார்த்தாலும் ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போகிற பழக்கம். நமக்கு என்ன பழக்கம் இருக்குது? அல்லேலூயா சொல்லி பழக்கம் இருக்கா? ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு அங்கேயே கடப்பான் போல தெரியுது, பெட்ரோல் பங்க்லேயே கடப்பான் போல தெரியுது. அவனுக்கு அது சின்ன வயசுல இருந்து அவன் பழகியிருக்கான். கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அவர் அபிஷேகத்தினால் நிரம்புறதும் அடாடாடாடா, அவனுக்கு பழக்கம்னா பழக்கம். அப்படி பழகுறான். மலையும் குளங்களை நிரப்புங்கிறான். வாசல்படியில் காத்திருக்கேங்கிறான். எப்படா இந்த ஸ்டேஷன் திறக்கும்னு சொல்லி வாசல்படியில் காத்திருக்கேன், எனக்கு ஃபில் ஆகணும். நான் ஒன்றை நான் கேட்டேன், நாடுவேன் என்று சொல்லி அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்வதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆராய்ச்சி செய்கிறது. அப்போ அவன் ஃபில் ஆக 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 அவனுடைய வாழ்க்கையில் அனுபவம் என்னன்னு கேட்டா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னான். இந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சு இந்த அனுபவத்தோடு இருக்கிறவன் தான் மத்தேயு 25 அவர் வரும்போது, அவர் வருகையில் ஆயத்தமாயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது அப்போ அந்த வஸ்தி ஏன் வரல? அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், இப்போ சொல்றேன். ஏன் வரல? ராஜா கூப்பிடும் போது, ராஜா கூப்பிட்டு வராத ஒரு கேஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த டைனர்ஸ் கிளப்ல பேசணும், நான் அந்த ரோட்டரியில் பேசணும், என்னை வந்து கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு அங்கே போகணும், அந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மீட்டிங் இருக்குது, ஃபெலோஷிப் மீட்டிங் இருக்குது, வார்ஷிப் மீட்டிங் இருக்குது, அந்த ஷிப் மீட்டிங் இருக்குது, இந்த ஷிப் மீட்டிங் இருக்குது. You are occupied, you are very busy bee and a busy body. You are too busy, you are program oriented. Even ஜப கூட்டமே ஒரு ப்ரோக்ராமாக மாறி போச்சு. யாரோ நீங்கள் ஜெபம் ஜெபம் நடத்தியாச்சு, சோத்திரம் அப்புறம் முடியும், எனக்கு அடுத்த ஃப்ளைட் அங்கே போகணும், அங்கே போகணும். ஸோ யூ பிகம் a very busy man. It is not the program that is important. ப்ரோக்ராம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் அந்த ப்ரோக்ராமை கர்த்தர் டிசைட் பண்ணட்டும். என் ஆண்டவர் அந்த ப்ரோக்ராமை டிசைட் பண்ணி என்னை அனுப்பட்டும். அல்லேலூயா. நாம் ப்ரோக்ராம் போட வேண்டாம். என் ஆண்டவருக்கு தெரியாதுதான் நான் போய் ப்ரோக்ராம் போட போறேன். என் ஆண்டவர் ப்ரோக்ராம் போட்டு என்னை நடத்தட்டும். அப்போ நான் கட்டாயம் போறேன். ரிசல்ட் அங்கே இருக்கும். ஆனால் அவர் என்னை அனுப்பும் போது, அனுப்புகிறதற்கு முன்னாக என்னை ஆயத்தப்படுத்தி அனுப்புவார். கர்த்தர் நல்லவர். ஹெவியா லோட் பண்ணி என்னை அனுப்புவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். சும்மா வெறுமனே அனுப்ப ரிசல்ட் வராது, அவருக்கு தெரியாதோ என்ன? லோட் பண்ணி தான் அனுப்புகிறார். பெஸ்ட் மாடல், சரியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடல், நான் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு மாடல் என் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு லோடடா போன மனுஷனை எவனையும் பார்க்கவே முடியாது. அவர் கர்த்தர். அவர் இல்லாமல் நாம் என்ன? அல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன? சூனியத்திலும் சூனியம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ, எங்கே நான் அங்கே இருக்கிறேன். ஒன்று தெரியுமா?
சில இடங்களில் தேவன் இருப்பதில்லை. கூடுகை இருக்கும், ஆனால் தேவன் ஆப்சண்ட். காட் இஸ் ஆப்சண்ட். அந்த பிரசன்ஸ் இருக்காது. என்னதான் சம்பாதித்தாலும் தேவ பிரசன்ஸை நம்ம இழந்துட்டோம்னா என்ன லாபம்? வசனம் போட்டிருக்கு, தேவன் அவனோடு கூட இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஒரு யோசேப்போட இருந்த தெய்வம், ஒரு தாவீதோடு இருந்த தெய்வம், சிம்சோனோட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் மேல் இருந்ததான அபிஷேகம் வந்தது உண்மைதான். ஆனால் அதே அபிஷேகம் நீங்கி அதே தேவனால், அபிஷேகித்த தேவனால் விடப்பட்டதான ஒரு அசுத்தாவி அவன் மேல் இருந்ததாக பார்க்கிறோம். என்ன நடந்தது? என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு இருக்கணும். அவரை விட்டு நம்ம போகக்கூடாது. அவர் நம்மை விட்டு நீங்கி போகிற அளவுக்கு நாம வாழக்கூடாது. தேவ ஆவியான் அதான் போட்டிருக்கு, தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அதனால தான் முடிந்தது. இது ஃபர்ஸ்ட். நம்பர் டூ, the same anointing is promised to his believers. நம்பர் டூ, அதே அபிஷேகம் நமக்கு தர்றதாக தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ஃபேண்டசி லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஒரு ஃபேண்டசின்னா, ஒரு என்னதை சொல்ல தமிழ்ல, ஒரு மாயாஜால வாழ்க்கை அல்ல. டப்பு டப்புன்னு கோட்டை வீசுறது, டப்பு டப்புன்னு கீழே விழுகிறது, டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு பெரிய ஆளை காட்டுறது, அது மாயாஜால வேலை, அது வித்தைகள். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிற வாழ்க்கை. ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீர்களா? God with us, Emmanuel. நம்ம வெறும் பெருங்காய டப்பாக்கள், பட் லோடான பெருங்காய டப்பாக்கள். ஆனால் அவர் தான் அதை ஆப்ரேட் பண்ணி ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறார். தட் இஸ் அ ரியல் கிறிஸ்டியன் லைஃப். பவர் பின்னால போறதில்ல, பவர்ஃபுல் காட் பின்னால போய் அந்த பவர் அவர் யூஸ் பண்ண வர்றது நியாயம். அதுதான் புத்திசாலித்தனம். ஐ கோ ஆஃப்டர் மை காட் ஹூ இஸ் காட் ஆஃப் பவர். வல்லமைக்கு பின்னால போறதில்ல, வல்லமையின் தேவனுக்கு பின்னால போறது தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வல்லமை 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 பவர் 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 பவர்னு போயிட்டு சில பேருக்குள்ள என்ன பவர் இறங்குது தெரியுமா? வேற பவர் இறங்கிடுது. அதை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் இந்த காலத்துல. பவர் 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 பவர்னு போயிட்டு கடைசியில் அப்பா தேவன் பின்னாலேயே போகாம வேற பவர் இறங்க. அது டிசப்டிவ் ஸ்பிரிட்டுங்க. அவன் தந்திரசாலி, டக்குன்னு ஒரு பவரை கொடுத்து ஆண்டவர் தான் கொடுக்குறாரு நினைக்க வச்சு அவன் பின்னால ஓட செய்வான். The life is more important than the gifts. The gifts are very much necessary. அதே நேரத்தில் வாழ்க்கை, அவரோடு கூட தங்கி இருக்கிற வாழ்க்கை முக்கியப்படுத்த வேண்டாம். அவருடைய வல்லமையை அவர் உபயோகப்படுத்தட்டும், நம்மை நிரப்பி அவர் உபயோகப்படுத்தட்டும். தட்ஸ் த கரெக்ட் வே. அதுதான் சரியான மெத்தட். அவர் இல்லாமல் நமக்கு என்ன வல்லமை? அவர் வல்லமை இல்லாமல் வேற எந்த வல்லமை நமக்கு வேணும்? சாத்தான் வல்லமையை கொடுத்து நம்மளை கடைசியில் அவன் பவரை கொடுத்து நம்மளை ஏமாற்றி விட்டுருவான். நம்ம முட்டாள் மாதிரி என்னன்னே தெரியாமல் கடைசியில் அவனுக்கு ஊழியம் செய்கிறவனை மாறி போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. தெரியுமா அது விஷயம்? அட்ரஸே காணோம். தப்புங்க. சரி, அதே பவர். நவ் ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் போதுங்க. அப்போ நான் இந்த காரியத்தை பார்க்கிறது என்னன்னா, உங்களிடத்தில் வரும்போது, தட் இஸ் த பாயிண்ட். அல்லேலூயா. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுவோமா எல்லாருமே? எல்லாருமே சொல்லணுன்ட்டேன். உங்களிடத்தில் வரும்போது, அப்பன்னா என்னிடத்தில் வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, that is a great promise. Hallelujah. நம்ம இதை எத்தனை முறை வாசித்திருக்கோம், கடப்படான்னு வாசித்திருக்கிறோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா இந்த ஆங்கிளில் நாம்
இந்த கேள்வி என்னன்னா, நம்ம ரெடியாக இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இல்லை கேட்டுட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குமா? நிறைய பேர் ரெடி கிடையாது. இதுக்கு டஃப் லைஃப் இது. கொஞ்சம் ரெடி ஆயிட்டோம்னா, என் ஆண்டவர் இது ரெடி ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ரெடி ஆகுறேன்னு சொல்கிறவங்க பெற்றுக்கொள்வாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், இதே சபையில் ரெடி ஆகிறவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் எழும்பும்போது நீங்கள் அவர்களை காண்பீர்கள். You will see those who are ready. When they come up in life, when they rise up, the rest of the people will see. மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள். அது பார்க்கத்தான் ரெடியா இல்லைன்னா தேவன் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆண்டவர் நம்மளை தொட போறதில்லையே. உங்களிடத்தில் வரும் பொழுது, என்னிடத்தில் வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை விசுவாசிக்கிற உங்களிடத்தில் வரும்போது, நான் லோடாகி ஜனத்தின் தேவைகளை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சிகளை, நான் கிரியை செய்யும்படி நான் தான் அவர் என்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். அவர்களுடைய கைகள்னாலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று போட்டிருக்கு. அவர்களை லோட் பண்ணி விட்டார். பரிசுத்தவான்களையும் அப்போஸ்தலர்களையும் லோட் பண்ண தேவன் நம்மளை லோட் பண்ண மாட்டாரோ? நம்மளும் அதே தான் ஆண்டவருக்கு. ஒரு பவுலும் ஒண்ணுதான். அழைப்புகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் மனுஷர்கள் ஒண்ணுதானே. ஆயத்தமாக இருந்தால் நம்மையும் லோட் பண்ணி விட்டார். உங்களிடத்தில் வரும் பொழுது, அடுத்த ஒரு வசனத்தை நாம அடுத்த ஒரு இதுக்கு பார்க்கணும். நேச்சர் ஆஃப் த ஹோலி. மூணாவதாக அவருடைய தன்மை என்ன? ஆவியானோட முதல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தின தேவாவியானவர் முதல்ல. இரண்டாவது, அதே அபிஷேகம் நமக்கும் கொடுக்கும்படியாக வாக்குத்தத்தம் செய்தவர். மூணாவது, அந்த அபிஷேகத்துடைய தன்மை, நேச்சர், அது என்ன குணம், இந்த தன்மை என்னன்னு பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே. What is the nature of God? Nature of the Holy Spirit. Blessed God, the Holy Ghost. அவர் நமக்கு பயத்தை தருகிற ஆவியானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது பவர். நான் ஒண்ணுன்னா வருகிறேன். பவர் belongs to God. வல்லமை தேவனுடையது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் நிறைவேறும்படியாக ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமையை உபயோகப்படுத்துவதும் தேவனே. நாம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். ஒருத்தர் வர்றாரு, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு. இல்லை ஒரு பிள்ளை வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் தலையை கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, இஃப் ஐ ஆம் லோடட், நான் நல்ல லோட் ஆயிருக்கிறேன்னு வச்சுங்களேன், anointing is tangible. Tangible என்னன்னா it will flow. அது போகும். சில நேரங்களில் இந்த கை ஹீட் ஆகிறத பார்க்கலாம். ஹாட்டர் can you do it. அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு கேன்சர்கள் சுகமாகும், கட்டிகள் மாதிரி எல்லாம் when I am loaded. நான் லோடாக இருந்தால், லோடாக இல்லாமல் சும்மா கையை வச்சு பெரிய ஆளாக கட்டிக்கலாம். பாஸ்டர் ஒன்றும் நடக்கிறது இல்லை. பட் பாஸ்டர் லோடாக இருக்கணுமே. பாஸ்டர்னு சொல்றதுனால டப்புன்னு எல்லாமே நினச்சிக்க முடியாது. யூ மஸ்ட் பி லோடட். ராத்திரி நேரங்களில் முழிச்சிருந்து சபைக்காக, ஜனங்களுக்காக பரிதபித்து தேவனோடு பேசுகிற மனுஷனாக இருக்க வேண்டுமே. மனதுருக்கம் ஊழியக்காரர்களுக்கு வேண்டுமே. Compassion is necessary. Love and compassion brings the power of God. இது நிறைய சீக்ரெட் எல்லாருக்கும் தெரியாது. முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, அன்போடு கூடிய அந்த மனதுருக்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் தேவன் அவனை எளிதில் பயன்படுத்தலாம். அதில் நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தட் இஸ் த ப்ரீ ரிக்வெஸ்ட். அதுதான் கண்டிஷனே, முதல் கண்டிஷனே அதுதான். இது ஒரு சிலருக்கு இன்னைக்கு ரொம்ப
டானிக் போல் இருக்கலாம். எல்லாருக்கும்னு நான் சொல்ல முடியல, பட் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவியாக இருக்கலாம். யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆண்டவரே என்னை பயன்படுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இது 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 இதை கோடிட்டு காட்டுகிறார். லவ் அண்ட் கம்பேஷன், என்னுடைய அன்பும் மனதுருக்கமும் உனக்குள்ளே இருந்தால் அது பெற்றுக்கொள். அதன் அடிப்படையில் தான் நான் வேலை செய்வேனுங்கிறார். அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். only on the basis of love. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய ஆண்டவர் இயேசுவும் பாருங்க, சிதறப்பட்ட ஆடுகளைப் போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார்னு போட்டிருக்குது. மனதுருகினார் என்று மனதுருக்கத்தின் ஒரு வேஷம் காட்டி ஒரு ஃபேஸை மாற்றி நம்ம நடித்ததுனால ஊழியம் வர போகிறதில்ல. அப்படி அல்ல, நீங்கள் இருக்கிற மாதிரியே ஊழியம் செய்யுங்க. ஆனால் உள்ள மனதுருக்கம், ஐயோ அந்த மனதுருக்கம் உண்டோன்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவர் கிரியை செய்கிறது கஷ்டம். அவருடைய தன்மை அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய தன்மையோ மனதுருகிற தேவன். ஐயோ இந்த ஜனத்தை பார்த்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள். அவங்க ஒரு மெய்ப்பன் கிடையாது, நம்பர் 1. 2வது வியாதியில் பட்டிருக்கிறாங்க. 3வது பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. வழி தெரியாமல் காணாமல் போன ஆடுகளைப் போல இருக்கிறாங்க. யார் இவர்களுக்கு சொல்றது போய், யார் இவர்களை குணப்படுத்துறது, யார் விடுதலையாக்குகிறது? மனதுருகிறது. கர்த்தர் நல்லவர். அப்போ பயமுள்ள ஆவியை கொடல, பவர் பவர் பிலாங்ஸ் டு காட். தேவ ஆவியானவர் பலமுள்ளவர். கர்த்தருடைய ஆவியானவர் பலமுள்ளவர். அப்ப பலமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, நம்ம லோட் பண்ணும்போது அவருடைய பலன் தானே விளங்கும், நம்ம பலனா? அப்போ அவருடைய பலன் விளங்கின பொழுது அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம செஞ்சோன்னு நம்ம கிரெடிட் எடுத்துட்டு வர்றதுல என்ன நியாயம்? ஒன்றும் இல்லை. இந்த தாழ்மையை எப்போது நாம் வச்சுக்கணும். தேவனே நான் அல்ல, நான் அல்லப்பா, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. உங்களுக்கு யார் தேங்க்ஸ் சொன்னாலுமே நான் அல்லன்னு சொல்லக்கூடிய இருதய பக்குவம் நமக்கு வேண்டி இருக்குது. யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சு நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் பாஸ்டர், நான் எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவருக்கு சொல்லியிருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் அந்த மனப்பக்குவமும் உண்மையான அந்த தாழ்மையும் உண்மையாக அதை விரும்பணும். பெயரளவில் எனக்கு இல்லை அவருக்குன்னு சொன்னாலும் கூட உங்கள் உள்ள அதை ஏற்றுக்கொள்ளுதா? தேங்க்ஸை அதை கூட செக் பண்ண வேண்டி இருக்குது. உபயோகமாக இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லுங்க. எவ்வளவு நம்ம டக்குன்னு ஏமாந்துடும்ல. அவருடைய மகிமையை நம்ம திருடுறதுக்கு நம்முடைய இருதயம் எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பார்த்தீங்களா? அவரோட கூட நடக்கிறது எவ்வளோ கடினமான ஒரு காரியம் சொல்லுங்க. ஆனால் அவர் நல்ல தெய்வம், அன்புள்ள தெய்வம். அவ்வளவு கேர்ஃபுல்லாக உஷாராக நம்ம போக வேண்டியிருக்குது அவரோட. பலம். அப்புறம் அடுத்து அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருக்கிறாரோ, அன்பானவரோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் அன்பானவர். ஆனால் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதே ஆவியானவரை ரொம்ப இக்னோர் பண்ணி சைட் ட்ராக் பண்ணி சைடில் வச்சிருவோம். அப்படி இயேசு கிறிஸ்துன்னு தான் நமக்கு ரொம்ப அன்பா அப்படி வச்சுருப்போம். ஆனால் தேவாவியானவர்கிட்ட நம்ம அப்படி பழகிறது இல்லையே. ஆண்டவரோடு பழகிறது, இயேசு ராஜாவோடு பழகிறது எவ்வளோ ஈஸியாக பழகிறோம். எசப்பான்னு கூட்டுறோம், அன்பு கூடுறோம், எல்லாம் செய்கிறோம். தேவாவியானவரோடு பின்ன பழகிறது இல்லையே. தமுக்கம் மைதானம்னு ஒன்று இருக்குது இல்லை மதுரையில். அப்போ அந்த தமுக்கம் மைதானத்தில் ஒரு நாள் நான் அப்போது பிஜி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆந்திராவில் எம்எஸ்சி பண்ணிகிட்டு இருக்கிற காலம். லீவுக்கு என் ஊருக்கு வந்தேன். அப்போது டிஜிஎஸ் ஐயா அந்த தமுக்கம் மைதானத்தில் பேசுகிறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். காலக்கூட்டம் நடந்தது, அபிஷேக கூட்டம் நடந்தது. காரைக்குடியிலேருந்து அடித்து பரண்டு வேகமாக மதுரைக்கு வந்துட்டேன். முந்தின நாளே வந்துட்டேன். முந்தின நாள் சாயங்காலம் கூட்டம் அட்டன் பண்ணேன். அடுத்த நாள் ஆவியின் வரங்களை குறித்து பேசுகிறதாக அங்கிள் அறிவித்தாங்க. அபிஷேகத்துக்காக இருக்கோம் வாங்கன்னு சொல்லி எல்லாம் அழைப்பு விட்டாங்க. நான் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு அடுத்த நாள் இந்த கூட்டத்துக்கு போனேன். ஒரு ஹாலில் நடந்துச்சு.
அப்போ ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, the Holy Spirit is the most neglected person in Christianity. நான் ஆடி போயிட்டேன். என்னடா இப்படி பேசுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். நோ, he is not அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சார். பாருங்களேன், 3 மணி நேரம் பேசினார். அடே அப்பா, என்ன மழை பொழிஞ்சது அன்னைக்கு, ஆவியின் மழை. நான் மறக்கவே மாட்டேன். பட் அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தேவாவியானவர் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார். அந்த 9 கனிகளையும் 9 வரங்களையும் பற்றி அன்னைக்கு எடுத்தாங்க. அந்த காலத்தில் நினச்சி, எனவே நம்ம அது ரொம்ப தேவாவியானவரோட பழகலை இல்லை, ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இட்ஸ் அ ஃபேக்ட், அதுதான் உண்மை. அப்போ நம்ம எவ்வளவு வருஷங்கள் நமக்கு கழிஞ்சு போயிடுச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்களே பேசலாம் இப்போ இல்லை, எப்பா ஆண்டவரே நான் என்ன செய்யலை, உங்களை புரிஞ்சுக்கலையே. அப்போ புரிஞ்சுக்காத வருஷங்கள்லாம் எவ்வளவோ போச்சே தெய்வமே ஐயா. இந்த மாதிரி சில டாபிக்ஸ் ரொம்ப அடிக்கடி வர்றதில்லைங்க. என்னமோ கர்த்தர் இந்த சீசனில் கொண்டு வர்றாங்க அதை. அல்லேலூயா. ஃபயராய் நம்ம இருக்கணும். அவர் தான் ஃபயர், நம்ம ஃபயர் கிடையாது. தேவன் தான் ஃபயர். தேவனுடைய அன்பும், அப்புறம் அன்பு, பலமும் அன்பும், பிறகு தெளிந்த புத்தின்ட்டார். என்னவா? மந்த புத்தி அல்ல, பக்கவா இருக்குது புத்தி, தெளிவா இருக்கிறான். எப்படி இந்த தெளிவுன்னு கேட்டா, தேவ ஆவியை பெற்ற மக்கள் அவ்வளவு தெளிவா இருப்பார்கள். ஒரு சத்தம் வருதுன்னா அது யார்கிட்டேருந்து வருது, எங்கேருந்து வருது, அது யாருடைய சத்தம்? தேவ சத்தமா, சத்தம் போடுற சத்தமா? இதை பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? இங்கே முதலீடு பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? செலவு பண்ணணுமா, பண்ணணும்? இவரோட பழகணுமா, பழகக்கூடாதா? எல்லாம் தெளிவு. நான் சொல்றது, நல்லா தூங்கி எந்திரிச்ச பிறகு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், அந்த டயர்டெல்லாம் போய், அந்த தெளிவு அல்ல. இது ஆவியானவர் கொடுக்கிற தெளிவு. அவனுடைய தள்ளப்பட்டவனுடைய விஷயங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற தெளிவு. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள். காரணம், எதிரியானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இங்க இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் போட்டிருக்கு. அந்த தெளிந்த புத்திங்கிற வார்த்தை இங்க வருதா, வரலையா? அப்ப எப்படி அந்த தெளிவை நம்ம இங்க பெற முடியும்? இங்க பெற்றதான். அந்த தெளிவு எப்படிங்க கிடைக்குதுங்க? தேவாவியானவர் தேவாவினால் நிரம்பி இருந்தால், ஹல்லேலூயா, அவன் நம்மளை விழுங்க முடியாதுன்னு அர்த்தம். காரணம், தெளிவு நமக்கு வந்துருச்சு இல்ல. ஸ்தோத்திரம். நைஸாக கொண்டு சாப்பிட கொடுக்குறான்னா இவன் என்ன கொடுக்குறாங்கிற தெளிவு நமக்கு வந்துருச்சு. அப்போ என்ன செய்வோம்? கொடு ஓசையாக கிடச்சா எதாக இருந்தாலும் உள்ளே போட்டுரும். அப்படியா? நீ தெளிவான ஆள்டா அப்படின்னு சொல்ல, தெளிவாக இருக்காண்டா அப்படின்னு சொல்ல. அதுபோல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்ன செஞ்ச தப்பை இப்போ நம்ம திரும்ப செய்ய மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நேச்சர், குணத்தை உடையதான பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 பாருங்கள். அடுத்து அவருடைய நேச்சர் என்ன? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமானால் ஒரு விடுதலை நமக்கு தேவை. ஒரு விடுதலை தேவை. விடுதலை இல்லாதவன் எப்படி மகிமைப்பட முடியும்? அவனே கட்டுண்டவனாய் கிடக்கிறான். அவனுக்கு எங்க மகிமை? கட்டுண்டவர்களுக்கு மகிமை கிடையாதுயா. ஸ்தோத்திரம். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமானால் தேவாவியானவருடைய குணம் அது. அவர் விடுதலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பயத்தின் ஆவியை நமக்கு தரல, அன்பு, பலமும் அன்பும்
தெளிந்த புத்தி. அப்படி தெளிந்த புத்தின்னா எதுக்கு தெளிந்த புத்தின்னா, இந்த மாம்பழம் வாங்குவோம் நல்லா இருக்குமா, அந்த மாம்பழம் வாங்கினா நல்லா இருக்குமா, அதுக்கு தெளிவில்லை. அதல்ல, அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய காரியங்களை தெரிஞ்சிட்டு தப்பிச்சு வர்றதுக்கான தெளிவை தேவன் கற்றுக் கொடுக்கிறார்ல. இன்னைக்கு இந்த மேட்டர் இஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங். இது மிஸ் ஆகிருக்குதுங்க. இது நம்ம சபைகள்லையும் மிஸ் ஆகிருக்குது, கிறிஸ்தவ குடும்பங்களில் மிஸ் ஆகிருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு நிலத்தை நம்ம வாங்குகிறோன்னா அதில் நமக்கு ஜெபித்து ஒரு தெளிவு கிடைக்கணும். இதில் எவன் இருந்தான், எவன் வாங்கினான், எவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், எவன் சூசைட் பண்ணிட்டான், இந்த வீட்டை வாங்கலாமா, இந்த குடி போகலாமா, இதெல்லாம் நமக்கு தெளிவு வேண்டாமா? ஒன்றும் ஜெபம் பண்ணாமல் நல்லா இருக்குது வீடு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கான்ட்டு உள்ளே போனான். அதுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்குது நமக்கு தெரியல. பார்த்தீங்களா? அட்டி வாங்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து சார் எங்கள் ஃபைனான்ஸே போச்சு சார்மா, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் சுருட்டிட்டு அப்படியே வலிச்சிட்டு போயிடுச்சு சார்மா. என்னவோ சார் இது வந்ததுலேருந்து சார் ஐயா படுத்த படுக்கையாகவே போயிட்டார் சார். சொல்லலையா ஜனங்கள்? ஏன் படுத்த படுக்கையாக போனார்? அவன் தந்திரம் அவன் என்ன பண்ணி வச்சிருப்பான்னா, அந்தக்கு தெளிவு நமக்கு வேணும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறதற்கு ஒரு தெளிவு வேணும். இல்லைன்னா பிசாசு ராஜ்யத்தை தேடிட்டு கிடப்பான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, ஸ்தோத்திரம். அந்த அம்மாட்ட சொன்னார் ஆண்டவர், நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? அம்மாட்ட சொன்ன 12 வயசுல ஆளை காணோம். யார் ஆளை காணோம்? அவர் எருசலேமுக்கு போயிட்டாரு. போய் அங்கே கோயிலில் போய் உட்காந்து வேதபாரகர்களோட உட்காந்து ஒரே பேச்சு, தர்க்கம் பண்ணிட்டு, இது எப்படி அதை எப்படி, இதுக்கு விளக்காண்ணா அதுக்கு விளக்காண்ணான்னு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மகனை காணமேன்ட்டு ஓடியாந்துருச்சு. அம்மா அப்பா என் மகனே, ஏன் மகனே எங்களுக்கு இப்படி பண்ணிட்ட, நாங்கள்லாம் படாத பாடுபட்டோம். நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாது. என்ன தெளிவாக இருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ரொம்ப தெளிவு. அந்த 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 ஆவிக்குரிய அந்த தெளிவு நமக்கு, அதை தேவனுடைய ஆவியானவர் தர்றாருன்னு சொல்றாரு. அப்போ தேவ ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம். சின்ன வயசுல வாலிப பிள்ளைகள் சின்ன வயசுல தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வருஷங்களை கொஞ்சம் பாருங்கள். நீங்க எவ்வளவு கர்த்தருக்காக பயன்படலாமே. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் எவ்வளோ அவசியப்படுது. உங்க சந்ததிகள் கர்த்தரை சேவிக்க வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க தெளிவா இருந்து கர்த்தருடைய வழிகள் அவங்கள வழி நடத்தினா தானே அவங்க போக முடியும். என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், கால் நிறைய சம்பாதிக்கணும், மூளை நிறைய சம்பாதிக்கணும், இப்படி பெரிய ஆளானு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கடைசியில் உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவன் கோயிலுக்கே வரமாட்டேங்க. பாஸ்டர் சொல்லி பார்த்தேன், பாஸ்டர் வரவே மாட்டேங்க. என்ன பண்ண பாஸ்டர், வாலிபம் நாடு கெட்டு வச்சு பாஸ்டர், வயசு கோளாறு, இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம வரும் சந்ததிக்கு துரோகம் பண்ணுறவங்கள மாதிரி தானே இருப்போம். கொஞ்சம் யோசிங்க. நான் வாழ்ந்துட்டேன், எக்கேடு கட்டும் என் சந்ததி போட்டும் நீங்கள் உட்காந்து அப்படி சுயநலமாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். கடைசியில் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் வளர்த்துட்டீங்க, தெளிவில்லாமல் அவங்கள நடத்துனீங்க. நம்மள ஆண்டவர் கேட்பார் அல்லவா? கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன், ரைட்டுங்க. இது 3வது. 4வது கவுன்சில் ஆஃப் காட். கவுன்சில்னா என்ன அர்த்தம்னா ஆலோசனை. ஆலோசனை, கவுன்சில்னா ஆலோசனை. அது என்னதான் கர்த்தர் சொல்றாரு பார்த்துடலாமா? இன்னைக்கு பாருங்க என்னதான் சொல்றார். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். கரெக்ட். துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபான வெறி கொள்ளாமல் போதும் ஆவியினால் நிறைந்து. நமக்கு அந்த முன்னால பாட்டு நம்ம அதை செய்யறது இல்லை, வேண்டாம். ஆனா பின்னால பாட்டு கட்டாயம் நமக்கு வேண்டாம், வேணும். வாலிபர்கள் சொல்லலாமே, வாலிப பிள்ளைகள் சொல்லாமே, எனக்கு வேணும்னு சொல்லாமே, ஆவினால் நிறைந்து. அப்போ வேதம் என்ன சொல்லுங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னு கேட்டா, ஆவியில நிரம்புகிறதற்கு உன் நேரத்தை கர்த்தருக்கு முன்பாக 91:1 போய் விழு.
இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை விட நிறைய காரியங்கள் உங்களோட ஷேர் பண்ண முடியல, இருக்கட்டும். அப்போ நமக்கு தேவன் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார், நீ நிரம்புங்கிறார். நம்மில் சிலர் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உண்டு. இங்கே ஒரு நாள் ஆண்டோட அபிஷேகத்தை பெற்றோம். கார்ப்பரேட் அனாயிண்டிங்னு ஒன்று இருக்குது. இப்படி கூடும்போது அபிஷேகத்தில் நிரம்புறது எளிதான காரியம். ஏன் எளிதான காரியம்னா, இங்கே தேவன் வந்துடுறார். 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது அவர் வந்துடுறார். அதனால் ஆவியானவருடைய கிரியை நடப்பதுனால, பரிசுத்தமான இடமா இருக்கிறதுனால நம்ம அபிஷேக அனலை தட்டி விட்டு எழுப்புறது ரொம்ப லேசான காரியம்தான். ஆனால் வீடுகளுக்கு போகும்போது நம்முடைய உள்ளமே சொல்லும், டேய், நான் பர்சனலாக உட்காந்து ஜெபம் பண்ணும்போது என்னால் அந்நிய பாஷையில் பேசி ஆவிக்குள்ளே நிரம்ப முடியவில்லையே. நீங்கள் அப்படியா இருக்கிறீங்களா? கையை தூக்குங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நம்முடைய உள்ளம் நம்மளோட பேசலையோ. முதல்ல நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்தா தானே சரியா? ஒரு 5 நிமிஷம் கடந்து போகிறதுக்கு நம்ம பற்ற பாடு, எப்படா இந்த 5 நிமிஷம் முடியும்னு வேக வேகமாக ஒரு மாம்சத்தில் ஜெபிக்கிறோம். 2 விஷயங்கள், ஆண்டவரே இது வாய்க்க பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, தெய்வமே. அது கூட ரொம்ப ரேர். சிலர் அந்த மாம்சத்தில் டைம் பவுண்டு, எல்லாமே நேர காலங்கள், ரெஸ்ட்ரிக்டட் ப்ரேயர்ஸ். ஐ திங்க் இது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். we are doing it. என் வாழ்க்கையில் இது நடந்தது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது யாராவது சொல்கிறீங்களான்னா, நடக்குது தானே, நடக்குது. அது ஒரு 5-10 நிமிஷம் ஜபத்தில் கடந்து தாண்டி வர்றதுக்குள்ளால என்னமோ அரபிக்கடல் தண்ணியே குடித்த மாதிரி. இங்கே என்னைக்கு தேவனுடைய ஆவியினால் நம்ம நிரம்ப போகிறோம்? we are not ready to give our time to God. நம்ம நேரத்தை கொடுத்து அவர் நம்ம ஜபத்தை முடியும்னு சொன்னால் நான் முடிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய நெஞ்சங்கள் வரல. அவன் இருதயங்கள் ரெடி ஆகலையே. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்களே, கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட, உண்மை தானே. ரொம்ப புவர் இல்லை நம்ம, வெரி வெரி புவர் இன் ஸ்பெண்டிங் டைம் வித் காட். அவர் சொன்ன பிறகுதான் நான் எந்திரிக்கணுமா? ஐயையோ, அவர் எப்போ சொல்லுவாரோ? மோசேக்கு வா மலைக்குன்னு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சுட்டாரு 7 நாள். அதுக்கப்புறம் வான்னாரு. இந்த மாதிரி என் கதை நடந்தால் நான் என்ன ஆகிறது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி ஒன்று கொடுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியுமே. அவர் 1 hour அவர் முன்னால் போகும்பொழுது திருப்திகரமாக ஜெபித்த பிறகு நீ போகலாம்னு நம்மளை விட்டார்னா, அவர் நம்மோடு கூட வர்றதா தானே அர்த்தம். அல்லேலூயா. அவர் நம்மளை போக சொல்றது எப்படி இருக்குது? நாம் அவர்கிட்ட போதும் நிறுத்து, நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்றது எப்படி இருக்குது? அவர் சொல்ற நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் உள்ள ஏற்றுக்கொள்ள இல்லை. எப்போ முடிப்பாரோ, எப்போ போக சொல்லுவாரோ, இந்த மாதிரி டீல்லாம் நம்ம இறங்கணும்னு வச்சுக்க, ஆபத்து. எதை நான் காலில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறதே ஒரு மகாபெரிய புண்ணியம். அது இந்த ராபர்ட்டு போட்டு தள்ளுறதுனால ஏதோ கொஞ்சம் பழக்கம் மாறி இருக்குது. அவர் ஆண்டவரோடு ஜெபித்து ஆண்டவரோடு இருந்து ஜெபிக்கிற இது ரொம்ப இன்பமான ஒரு காரியங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இல்லாதவர்கள் தயவுசெய்து குடும்ப ஜெபத்தை கட்டாயம் நீங்கள் இருக்கணுங்க. அதை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த குடும்பமாக ஒரு பாட்டு படித்து, ஒரு பைபிள் வாசித்து, ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். தனிப்பட்ட ஜெபத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்புவது கடினமான காரியமாக அநேகருக்கு தோன்றுகிறது. ஆனால் நாம் தேவனுக்கு நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்ம உட்காந்து, எப்படியோ பிஸி ஸ்கெட்யூல் மத்தியில் தான், இந்த பிஸி ஸ்கெட்யூலில் நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்காதபடிக்கு, அந்த ஸ்கெட்யூல் மத்தியிலும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம் எதையும் கொடுத்து ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவாவியானவர் நம்மை நிரப்புகிறது நமக்கே ஆனந்தமாக இருக்கும். சிலர் சொல்லுவீங்க, பல வருஷங்களுக்கு முன்னால் நான் அந்நிய பாஷையில் பேசினேன், மறுபடியும் இப்போதான்டா பேசுகிறேன். நீங்கள்லாம் ரொம்ப உஷாராக மறைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாம். ஆனால் இதுதான் உண்மை. அது கரெக்டு தானே? ஏப்பா, நான் அந்நிய பாஷையில் தனி ஜபத்தில் பேசி எத்தனை வருஷம் ஆகுது? உங்கள் உள்ளத்துக்கு தெரியும். அது பேசாமல் இருக்கிறவங்களே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இதெல்லாம் வேணாப்பா, நமக்கெல்லாம் கிடைக்காதுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம லூஸ் பண்ணுறோம் நிறைய. வி ஆர் லூசிங் இட். அப்போது இது நிரம்புன்னு சொல்கிறார்.
நிரம்புன்னு சொல்கிறேன். இனி எபேசியர் 5வது அதிகாரம் 9, 8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், கர்த்தருக்குள் ஆக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். எப்படிங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும்னா, அடுத்த வசனத்தில் அதுக்கு ஆன்சர் இருக்குது, பதில் இருக்குது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த எஸ் ஸ்பிரிட்னு போட்டிருக்குது, கேபிட்டல் எஸ்ல இருக்கு, நீங்களே பார்க்கலாங்க. கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ்ல இருந்தால் என்ன ஆகும்? சின்ன எஸ் போட்டா மனுஷனுடைய ஆவி, பெரிய எஸ் போட்டா கர்த்தருடைய ஆவி, ஆவியானவர். இப்போ சின்ன எஸ் போட்டுச்சுன்னா இந்த வசனத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா சின்ன எஸ் மனுஷனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவியில என்ன நற்குணம் இருக்கு, என்ன நீதி இருக்கு, என்ன உண்மை இருக்கு? அடாடா, ஒண்ணுமே இல்லையே. அப்போ இந்த நீதி, நற்குணம், உண்மைங்கிறதெல்லாம் கேபிட்டல் எஸ்க்கு பொருத்தம். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது ஃபங்க்ஷன், அதாவது அவருடைய கவுன்சில் என்னன்னா, நீ உனக்குள்ள ஒரு கனி உண்டாயிருக்க வேண்டும். சொல்லுங்க, கனி. என்ன கனி? அந்த கனி தேவனால் மாத்திரம்தான் உண்டாகும். அவருடைய கனி உனக்குள் உருவாயிருக்கிறது. என்னையா அந்த கனி? ஒரே கனியில 3 ருசி. மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாம்பழ ருசி தான், கொய்யா எடுத்தீங்கன்னா கொய்யாப்பழ ருசி தான், பலா எடுத்தீங்கன்னா பலாப்பழ ருசி தான். ஒரு பழத்தில் எனக்கு கொய்யாப்பழம் ருசி வேணும், மாம்பழ ருசியும் வேணும், பலாப்பழம் வேணும், புளியங்காய் ருசியும் வேணும்னா என்ன கிடைக்கும்? அது அந்த மாதிரி ஒரு பழம் இருக்குதா? இங்க ஒரு பழம் இருக்குது, இங்க ஒரு பழம் இருக்குது. என்ன? ஒரு கனியில நற்குணம், இஸ் குட்னஸ். அந்த பழத்தை எடுத்து கட் பண்ணா நல்ல குணம், கெட்ட குணம் ஒண்ணுமே கூட இல்லை. அப்புறம் நீதி, ரைச்சஸ், அதுக்கப்புறம் உண்மை. அடேங்க அப்பா, அந்த பழத்துடைய அருமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப நல்ல குணம். இந்த கனி நமக்குள்ள உருவானால், இவன் வாயை திறந்தா நல்ல குணம். அவன் 4 பேருக்கு என்ன கொடுத்தாலும் நல்ல குணத்துல கொடுப்பான். 4 வார்த்தை பேசினா நல்ல குணம். மாமியார் மருமகள்கிட்ட பேசினா நல்ல குணமா பேசுவாங்க. மருமகள் மாமியார்கிட்ட பேசினா என்ன குணத்தை வெளிப்படுத்துற வீடுகளில் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் சொல்லுவாங்க. நான் பேசுற வார்த்தைகளை பார்த்தா சில இடங்கள்ல, உங்களை சொல்ல சாமி, பொதுவாக அங்க எங்கேயோ சொல்றேன், அந்த பக்கம், எந்த பக்கம் தெரியாது, அந்த பக்கம் என்னென்னமோ தாறுமாறான வார்த்தைகள் வரலையா? பாஸ்டர் இதெல்லாம் தொடப்படாது, ஒழுங்கா வந்தீங்களா பேசுனீங்களா 5 பாயிண்ட் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி அல்ல. மருமகளால் மாமியார்கள், எத்தனை மாமியார்கள் கண்ணீர், மாமியார்கள்னால மருமகள்மார்கள் எத்தனை கண்ணீர். பேரண்டல் மேனிப்புலேஷன்ட்டு போன வாரத்தில் சொன்னேன், நரகமாயிருச்சு வீடு. பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு எத்தனை கண்ணீர், பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு எத்தனை கண்ணீர். பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்ணீருக்கும் கவலைக்கும் காரணமாகி அப்படிப்பட்ட விதைகளை விதைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கனி உண்டாயிருந்தால், இந்த கனி உண்டாயிருந்தால் நற்குணம், நற்குணம் எதெடுத்தாலும் ஒரு நல்ல குணமாயாப்பா, அதுல கெட்ட குணமே இல்லையே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களா? மனுஷனுடைய வாழ்க்கை மாறுது. ஆனால் வீடுகளில் நம்ம அந்த மாற்றங்களை பார்க்கவே முடியலையே. கிறிஸ்தவ வீடுகளில் பார்க்க முடியல. கெட்ட வார்த்தைகள் வருது, கெட்ட வார்த்தைகள், சண்டைகளும் அதுவும் இதுவும் இருக்குது. இல்லை, நான் யாரையும் குறை சொல்லி குறி வச்சு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம், கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இப்படிப்பட்ட குடும்பங்கள். சில நேரங்களில் ஒரே சபைக்கு வர்றவங்களாகவும் இருப்பாங்க, அது இன்னும் கொடுமையாக இருக்கும். 25 வருஷமாக இப்படி தான் நீடிக்கும் நிலைமை. ஆனால் இவங்க இந்த ஈஸ்டில் கம்யூனியன் எடுத்து அவங்க வெஸ்ட்டில் கம்யூனியன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப தப்புங்க. அதனால் செக் பண்ணலாம்.
தேவ ஆவியின் கனி இருக்குதா? எனக்குள்ள நான் செக் பண்ணிக்கிறேன் முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு. எங்கேயாவது கொடூரமான சண்டைகளும் சச்சரவுகளும் திட்டுகளும் சண்டை போடுறதும் பாத்திரங்கள் பறக்கிறதும் தட்டுகள் பறக்கிறதுமான ஃப்ளையிங் சாசஸ் மாதிரி ஏதாவது நடக்குதா? அநியாயத்துக்கு டப் டப்புன்னு கதவை பூட்டிடுறதுக்கு, வெளியில் போங்கிறது, வெளியில் தள்ளிடுறது, மூடி வச்சிடுறது, ரொம்ப அநியாயமான காரியங்கள்ங்க. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது மாதிரிலாம் இன்னையோடு அதை விட்டுணும். இன்னும் அன்பின் ஆவியானவர் நம்ம கேட்டு சபையில் ருசிக்கிறதுக்காக நம்மளை இங்கே கொண்டு வரல. வசனங்களை கேட்டு ருசித்து ஹல்லேலூயான்னு சொல்லி வீட்டில் போய் டமால் டுமில் தட்டுகள் பறக்கிறதுக்காக கொண்டு போகல. நம்ம ஒன்று கேட்டோம்னா அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தப்படுத்தி ஆகணுமே. நாம் படுத்தணும். உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் நான் என்ன சொல்லிக்கிறேனே, தெய்வமே, நீதி இருக்குதா நம்ம செய்கிற காரியங்கள்? பரிசுத்தாவியை பெற்றோம் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் செய்கிறது பூரா அக்கிரமம், அநியாயம், அநீதியுமா இருக்குது. இதை ஏற்றுக்கொள்வாரா தேவன்? அதாவது இருக்குதுன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி வாழ்க்கை இருக்குமானால் தைரியமாய் சாக்கு போக்கு சொல்லாமல், இந்த பிரசங்கம் எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லாம, இது எனக்கு தான் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் பக்தியா இருக்கிற மாதிரி காட்டவே வேண்டாம். நமக்கு வசனம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு தலையாட்டி மண்டையாட்டி இப்படி இப்படின்னு காட்டவே வேண்டாம். பேசாம இருந்து உள்ள குத்தப்பட்டால் அதுதான் ரிசல்ட் வரும். கர்த்தர் நல்லவர். புரியுதா உங்களுக்கு? நான் எவ்வளவு நடுங்குறேன். என் தெய்வமே, அவர் அவ்வளவு நூல் போட்டு பார்க்குற தேவனாச்சு, ஆனால் அவ்வளோ அன்புள்ள தெய்வம். அப்போ அவரை போய் நம்ம விசனப்படுத்துகிறோன்னா ரொம்ப கஷ்டம்தான். பாருங்க, அப்போ சகல நற்குணம்ட்டார். இதை படிச்சிருக்கிறோம், வேகமாக படிச்சுட்டு போயிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இதை நிறுத்தி வாசிக்கும் போது தான் அது ஒரு கனின்னு தெரியுது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதில்ல, டெய்லி ரீடிங்கில் நம்ம பண்ணுறதில்ல. பிரித்து பார்த்து இது என்னடான்னு நம்ம நல்ல ஒரு விசுவாசத்தில், சந்தோஷத்தில், பைபிள் படிக்கிற அந்த ஆர்வத்தில், நல்ல ஆசையில் நம்ம படிச்சுட்டு தான் போகிறோம். பட் இன்னைக்கு இங்கே இது பார்க்கும்போது ஆவியின் கனி, இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், விச் மீன்ஸ் இட் இஸ் த ஃப்ரூட் பிலாங்கிங் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். அது தேவ ஆவியானவருடைய கனின்னு அர்த்தம். அதுதான் ஸ்மால் எஸ் போட்டிங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது நம்ம ஸ்பிரிட்ல என்ன கனி இருக்கு. நம்ம ஸ்பிரிட்ல என்ன கனி இருக்குது? நம்ம வாயை திறந்தா நாறுது. பல்லு விளக்கமா இல்லை, வேற மாதிரி. அதான் நம்ம ஸ்பிரிட் அவ்வளோதான். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நம்மள நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாமே அவுட்டு. அவருடைய கனியோ எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதை பாராட்ட வேண்டுமே. அதுதான் சகல நற்குணம். அப்புறம் நீதி. இதுதான் சத்தியம்னா சத்தியம்தான், அப்படியே நீதியா நிலை நிற்கிறது தேவனுடைய கனி. எத்தனையோ சபைகள்ல இன்னைக்கு அந்த சத்தியமே தள்ளுபடி ஆகி போச்சுங்கிற காலத்துல வந்திருக்குதுங்க. தள்ளுபடியாகி உண்மையா சொல்லாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படியாவது ஜனங்களை திருப்திப்படுத்தி நான் போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கிற காலத்துல இதுதான்னா இது கழுத்தே போனாலும் இதுதான் இதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் தேவாவியானவர் தான் தர்றாங்க. அதுல நிக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காம்ப்ரமைஸ் பண்ணாம நிக்கிறதுக்கு கர்த்தருடைய கனி நமக்குள்ள இருந்தா தான் இருக்கு. அடுத்து உண்மை. சத்திய ஆவியானவர், அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர், உண்மையின் ஆவியானவர், காட் ஆஃப் ட்ரூத். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், நல்ல சபையில் இருக்கிறவர்கள் சிலர் பொய் சொல்லுகிறத எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை என்கிற நாள் வரும் என்று தமிழில் இருந்தாலுமே இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கும்போது இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த விக்கெட் ஒன்னு போட்டிருக்குது. நான் டிரான்ஸ்லேஷன்ஸை பல பார்ப்பேன், மொழிபெயர்ப்புகளை நான் பார்ப்பேன். ஒரே ஒரு மொழிபெயர்ப்பை வச்சுருப்போம், பல மொழிபெயர்ப்புகளை வச்சிருக்கேன், பார்ப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தீமை நாள் உண்டாகும்னு போடல, பொல்லாங்க நாள் உண்டா இருக்குதுன்னு அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். அப்போ நம்ம சுவிட்ச் பண்ணோம்னு வச்சுங்களேன், சுவிட்ச் த மேட்டர்ஸ்.
இது இது இப்படி, இதை திருப்பி இது இப்படி, அதை தூக்கி இப்படி இப்படி போட்டுட்டு இருந்தோம்னா இது யாரால வருதுன்னா பொல்லாங்கனால் வருது, கர்த்தரால் வரலைன்னு போட்டிருக்குது. திருடனை போய் திருநியாடான்னு கேட்டா முதல்ல அவன் வாயை திறந்து என்ன வார்த்தை வரும்? அது எப்படி உங்களுக்கு தெரியுது? சட்டுன்னு சொல்லிட்டீங்களே திருடலாம். இவன் திருடல அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும் என்ன சொல்லுங்க, பரோட்டா சிக்கன் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ கூட என்ன சொல்லுவான்? அண்ணா நான் திருடவே இல்லைண்ணா, என்னை போட்டு வீணாக கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு அப்படியாடான்னு சொல்லி ஒரு நடுராத்திரி ஒரு 1 மணி 2 மணிக்கு முட்டி பேக்கிறதுக்காக வருவாங்க. அவன் வந்தோடனே தோரனே தெரியும் நம்ம முட்டியை பேத்துருவான் இன்னைக்கு. என்னமா ஐயா 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 நான் தான் நான் ஏன்டா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த போது என்னடா சொன்னேன்? பிரியாணி வாங்கி கொடுத்த போது என்ன சொன்னேன் சொல்ல. நான் நிறைய பேர் அப்படி பிடிச்சிருக்கேன். போலீஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸு. காப்பி அடிச்சாடான்னு கேட்பேன். சார் அதெல்லாம் நமக்கு பரம்பரையாக பழக்கமே இல்லை சார். அப்படியா, சரி எப்படி நீ கொஞ்சம் காப்பி அடித்த மாதிரி தெரியுது எனக்கு. சார் நீங்கள் யாரையோ பார்த்து ஏன்ட்ட வந்துட்டீங்க சார். சொல்லுடா, பண்ணக்கூடாதுடா, தப்புடா. சார் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இப்படி கொஞ்சம் 5 நிமிஷம் பேச விட்டுட்டு நான் ஈஸா பையிலேருந்து ஒரு பிட்டை உருவிருக்கேன். நான் பார்த்துருவேன், அங்கேருந்து பார்த்து இவனை எப்படியாவது அவன் பாணியிலேயே போய் வளைச்சி கொண்டு வந்து அவனை மாட்டணும். இது என்னன்னு கேட்பேன். சார் அது படித்து தெரியாமல் அது உள்ளே வச்சுட்டு பரீட்சைக்கு உள்ளே வந்துட்டேன் சார் ஹாலுக்குள்ளே. அப்பவும் ஒரு பொய். அதை மேட்ச் பண்ணி எழுதுனதை அந்த பார்த்து அப்படியே இருக்குதுன்னா இப்போ என்ன சொல்கிறேன்? எவ்வளவு இழுக்கணுமோ அவ்வளோ இழுப்பான். கடைசியில் ஒத்துக்கடா இல்லைன்னா முட்டியை பேத்துருவேன்னு சொல்லுற நேரத்தில் நான் தான் சார் பண்ணேன்பா. இது நீ முன்னாலே சொல்லிட்டு தொலைச்சிக்கிறது. ஆமாம் சார் நான் தான் பண்ணேன், நான் இந்த சரியாக படிக்கலை, தப்பு தான் சார் அப்படின்னா ஒரு இரக்கமாவது கிடைக்கும். சரிடா போடா இனிமேல் படிக்காதடா, எழுதுனது இருக்கட்டும், பிட்டெல்லாம் கொடுத்துரு, எழுது இப்போ பார், எழுத முடிஞ்சா பார், இல்லைன்னா பேப்பரை கொடுத்துட்டு போ, எவ்வளோ நேரம் எழுதுவியோ எழுதிக்கோ போ, ஒரு இரக்கமாவது கிடைக்கும். இதுதான் நடக்கும். தேவ ஜனங்கள் இதை பின்பற்றக்கூடாதே. நீ தப்புன்னு செஞ்சா முதல் வேலையா நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தப்பு செய்யாதவர்கள் அல்ல, தப்பு வராதது அல்ல. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. அதை மறைக்கிறதுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி பேசி முடிக்க கூடாது. அப்ப அவருடைய உள்ளம் தெரியுதே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்க பெட்டிக்கு முன்னால வந்து நீ காணிக்க போடும்போது உன் பேர்ல நீ ஒருத்தன்ட்டு இல்லை, எவனோ ஒருத்தன் உன் மேல மனஸ்தாபப்பட்டான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா வச்சுட்டு போயிருன்ட்டார். வச்சுட்டு செட்டில் பண்ணிட்டு திருப்பியா. யார் இதை செய்யற அந்த காலத்துல? சத்தம் கட்டாம போட்டு போயிட்டே இருப்போம்ல இல்ல? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம உண்மை பேசுகிறவர்களாய், உண்மையை செய்து காட்டுகிறவர்களாய் இருந்தால் எவ்வளவோ நன்மைகள். நமக்கு சமாதானமா சந்தோஷமா வாழலாம். அல்லேலூயா. அது எதனால வருதுன்னாக்க அந்த உண்மையில் விளங்கும். சொல்லுங்க எல்லாருமே, விளங்கும். அது என்ன விளங்குது அப்படின்னா, இதுல தெரியும் அந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குதா இல்லையா. அந்த விளங்கும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அப்போஸ்தலன் தன்னுடைய பாடுகள் எல்லாம் சொல்லும் பொழுது, உபத்திரவங்கள் பாடுகள் சொல்லும் போது பெரிய வண்டி மளிகை கடை ஜாமான் வாங்குற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு குறைஞ்ச சபைக்கு சொல்லி இருந்திருக்கான். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், அது பண்ணோம், நிஜஸ்தர் பொய் என்று பொய்யர்கள் சொன்னாலும் நிஜஸ்தர்களாகும், அப்படி இப்படின்னு ஒரு பயங்கர லிஸ்ட் சொல்றான். லிஸ்ட் சொல்லிட்டு இவை எல்லாவற்றிலும் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படிங்கிறான். we prove that we are the children of Godங்கிறான். எம்மாடி எதுலப்பா? ரெட் கார்பெட் வெல்கம் இல்லையா? நல்ல கம்பளி போட்டு உங்களை வரவேற்று, வாங்க தேவ மனுஷன் வருகிறார், இதோ வருகிறார், கர்த்தருடைய தாசன் வருகிறார், அது இதுன்னு சொல்லி மாலை போட்டு எல்லாம் பண்ண பிறகு தேவ ஊழியக்காரன் விளங்கணுமா? இல்லைன்னா உபத்திரவங்கள் எல்லாராலையும் திட்டப்பட்டு, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, அடி உத வாங்கி அப்படி பண்ணி இப்படி பண்ண பிறகும் தேவ ஊழியக்காரன் விளங்க பண்ணுகிறோம்னா அவனுடைய துடிப்பு எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறீங்கன்னு சொல்லலை, கற்றுக்கொள்ளுகிறோம். ஊழியக்காரர்கள் பண்ணுகிற மிஸ்டேக்ஸ் உண்டு.
விசுவாசிகள் பண்ணுகிற மிஸ்டேக்ஸ் உண்டு. ஆக மொத்தம் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணும் பொழுது தேவாவியானவர் எல்லாரையுமே சரிப்படுத்துகிறாரே. அது ஒரு ஊழியக்காரனுக்கு ஈகோ இருக்குமானால் அவன் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். நமக்கு அந்த ஈகோ வச்சு என்ன பிரயோஜனம்? மண்ணாங்கட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஈகோனாலேயே நம்ம அழிவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கனி நம்மிடத்தில் உருவாகி இருக்கிறதா? வாலிபர்களாக இருந்தா, சின்ன பிள்ளைகளாக இருந்தா, அறிவு வந்த எத்தனை பேராக இருந்தாலும் வயோதிபர்கள் வரைக்கும் நாம் ஆராய வேண்டிய ஒரே ஒரு சப்ஜெக்ட், இந்த கனி என்னிடத்தில் உண்டா? இன்னைக்கு யாரும் யார்கிட்டையும் பேச வேண்டாம். என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்குன்னா உன்கிட்ட இல்லை அப்படின்லாம் பேச வேண்டாம். நமக்கு நம்ம இருதயம் நம்மள்கிட்ட பேசும். தெய்வமே இந்த கனி என்கிட்ட இருக்குதா? அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருடைய இருதயமும் அநேகமாக என்ன சொல்லணும்னா, இதில் ரொம்ப என்கிட்ட இல்லைப்பான்னு சொல்கிற ஒரு நிலைமை தான் நம்ம இருதயம் நம்மள்கிட்ட சொல்லும். நற்குணம் அப்பப்போ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சகல நற்குணம் இருக்குதா? ஸ்தோத்திரம். உன் சொந்த தங்கச்சி வாழ்க்கப்பட்டு உயிரோட வாழ்ந்து நல்லா வர்றானாலே அடுத்த அக்காகாரிக்கு பிடிக்கல. சொந்த உறவுகள் எங்கடா உயிரோடு நல்ல சந்தோஷமா வர்றான்னா இதுக்கு ஒரு பொறாமை. ஏண்டா உனக்கு இல்லாதது நன்மையா? உனக்கு நன்மை கொட்டி கிடக்கு, ஆனாலும் ஒரு நன்மையில் இல்லாத ஒரு வாழ்க்கப்படணும், மரணம் முன்னுக்கு வரணும்னா உனக்கு ஏன் வயிறு இவ்வளவு எரியுதுன்னு கேட்குறேன். இது சகல நற்குணமா? நீ பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறாயே, தப்பு தானே? கப்சப்புன்னு இருக்குது சபை. அப்பா தப்பு தானே? எவ்வளவு அண்ணன் முன்னேறது தம்பிக்கு பிடிக்கல, தம்பி முன்னேறது அண்ணன் பிடிக்கல, அண்ணன் பொண்ணு முன்னேறது இங்கே சித்தப்பா பையனுக்கு பிடிக்கல. எப்பா என்னென்னலாம் ஐயா, நல்ல சபைக்கு வரலாம், நல்ல வசனம் கேட்கலாம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பலாம், நல்ல காரியங்களான கனி உண்டாகலைன்னா கனி உண்டாகலை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் இன்னைக்கு மேட்ரு. நான் இதோட முடிக்கிறேன். இன்னும் ஃபங்க்ஷன் அது ஏம்மா எக்கச்சக்கமாக. ஐயோம்மா தெய்வமே, நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க வரும் நாட்களில். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நான் லோட் ஆகிட்டு வந்திருக்கிறதுனால, பேஜ் லோடாகி வந்திருக்கனால யூ வில் என்ஜாய் இன் தி டேஸ் டு கம். ஆனால் அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வந்து வாழும்போது அதை விட பெரிய விடுதலை. ஆஹா, அந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார் நம் தேவன். எவ்வளோ சர்வ வல்லவர் பார்த்தீங்களா? அவருடைய விருப்பங்கள் பார்த்தீங்களா? அவருடைய கவுன்சில் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். ஆமேன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். என்டே இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னும் மதியாயவன். என்டே இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னும் மதியாயவன். இன்னையோളം എന്നെ പുലർത്തി എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എന്റെ പാപഭാരങ്ങളാ തന്റെ ചുമലിലേറ്റുകൊണ്ട് എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. രോഗശൈലിയിൽ എനിക്ക് വൈദ്യം, സുഖവേളയിൽ ആശ്വാസകൻ, കൊടുമ്പേലതിൽ തണലുമവൻ. എന്റെ യേശു
பல சென்சிட்டிவ் மேட்டர்ஸ். ஆவியானவர், நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் என்று சொன்னேன், அது இந்த வாசகம்தான். இவ்வளவு நல்ல ஆவியானவரே, இவ்வளவு நல்ல ஆவியானவரே நாம் துக்கப்படுத்தலாமா? கொஞ்சம் யோசிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. எத்தனை பேர் சீரியஸா கேட்டீங்களோ இல்லையோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. தெரியல. நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அந்த கனி உருவாயிடுச்சுன்னா ஆண்டவர் நாம எவ்வளவு மையப்படும் இல்ல? ஆண்டவர் பேசினதுக்கு ரிசல்ட் வந்திருக்குதுரா அப்படின்னு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட்டே வரலைன்னா ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, தெய்வமே நம்ம சீர்படுத்துறதுக்காக செல்லும் செலவு எவ்வளவு தெரியுமா? அவருடைய சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் காஸ்ட்லி. அதனால இது எனக்கு தான்ப்பான்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு நமக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றது அப்படி சொல்லல. அப்படி கேஷுவலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு விரும்புகிறார் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போதுன்னா நீங்க நானும் சொல்லணும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல வர்றது நியாயம், நான் ஏத்துக்கிறேன். என் மேலையா எப்படி? அப்படி நம்ம யோசிச்சோம்னா நம்ம யாருமே தகுதி கிடையாது. யாருமே தகுதி கிடையாது. நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு பால் பாத்திரத்துல பால் வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கு முதல்ல பாத்திரம் சுத்தமாகணும். அந்த பாத்திரத்தை முதல்ல தம்முடைய ரத்தத்தினால சுத்தமாக்கினார். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியை உள்ள வைக்கிறார். கர்த்தர் உங்களை உணர்த்துவாராக, என்னை உணர்த்துவாராக. பிராக்டிக்கலாக கொண்டு வருவோம். அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தாங்க அந்த கனி, அவர்களுக்குள்ள சகல நற்கனி. வாயை திறந்து சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். என் ஜனங்கள் கர்த்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க வசனத்துக்குன்ட்டு இருந்த சந்தோஷம். நாட் 1 or 2, 1,00,000 பேர் கூடுறாங்கிறது பெருசு இல்லைங்க. கூடின அத்தனை பேரும் மணிகள் ஆயிட்டாங்கிறது தான் பெருசு. Praise the Lord. நான் என்னைக்கும் ஆண்டவரை கேட்டதே கிடையாது, ஏன்பா 1,00,000 பேர் எனக்கு பெரிய சபையா நீங்க தரலன்ட்டு. நோ, I never asked God that way. அவர் கூப்பிட்டா, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், அது அவருடைய நாளில் அவர் செய்யட்டும். எனக்கு இப்போ கொடுக்கப்பட்ட வேலை ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, என்னுடைய மனவாட்டியை நீ ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். இன்னைக்கு இல்ல, பல வருடங்களுக்கு முன்னால, பல வருடங்களுக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால சொன்னது. எனக்கு அப்போ பொருத்தமில்லாத வார்த்தையா இருந்தது. நான் உண்மை இன்னைக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த சபை ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காத ஊழியம் இது. ஒரு ஊழியம் எனக்கு பிடிக்காததுன்னா இந்த பாஸ்டர் ஆகிறது. ஐ நெவர் லைக் இட். நான் ஆண்டவருக்கு சுவிசேஷன் சொல்லி இவாஞ்சலிஸ்டா போகணுன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். அப்படியே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னால். நான் உண்மையை எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இப்போ கூட சொல்றேன், எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காத ஊழியம். ஆனா இப்போ நான் சொல்லவே மாட்டேன். லவ்லி லவ்லி. ஆனா இதுல விளைவுகள் சில நேரங்களில் நல்ல விளைவுகள் உண்டு, சில நேரங்களில் கடினமான சொற்கள் நான் என் காதுல விழ வேண்டிய சூழ்நிலை வரும். பரவாயில்லை பரவாயில்லை. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எந்த ஊழியமே வேண்டாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் பை நேம் பிஜு ஐசக், கேரளா பையன், நல்ல வாலிப நாட்கள்ல காலேஜ் அட்டன் பண்ணுவான். வந்தோடனே 4 மணிக்கு நேராக போய் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு மணிக்கணக்கு 6, 6:30 வரைக்கும் நிற்பான். ஐ லவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஐ லவ் திஸ். நானே டயர்டாகி வீட்டுக்கு வந்துடுவேன். அவன் அப்படி இல்லை, சாஃப்டான பையன், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஆவியின் கனி அங்கே பார்க்க முடியும். அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிஜு ஐசக். காலேஜ் முடிச்சுட்டு வந்து நேராக வாஷ் பண்ணி டீயெல்லாம் குடிச்சிட்டு முழங்கால் போட்டுருவான். அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பைபிளே தொடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்னை இப்போ தான் இங்கே தான் பார்க்குறீங்க, என்ற பழைய வாழ்க்கை நீங்கள் பார்த்ததில்லை. அப்போ இந்த பையன் ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேரம் 6:30 மணி இருக்கும். ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். எங்கள் வீட்டுக்கு குவார்ட்டர்ஸில் இருந்தோம் நாங்கள். வீட்டுக்கு அதை தட்டினா, சார் ஆண்டவர் உங்களோட ஒரு காரியத்தை சொல்ல சொன்னாங்க, நான் ஜெபத்தில் இருந்தேன், சொல்லிட்டு போயிடுறேன் சார். 7 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க, நான் மெஸ்ஸுக்கு போயிடணும். சரி, ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னா. சொல்லுடா, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, இவன் நல்ல ஜெப வீரனாச்சே. சொன்னா, ஐ சா யூ, நான் உங்களை பார்த்தேன். என்னடா பார்த்த, சொல்லுடா. ஏபோத்தை தரித்திருந்தீர்கள். ஏபோத்தா, நமக்கு பிடிக்காதோ ஏபோத்தாச்சே. ஆஹா, ஆசாரியன் அல்லவா அதை தரித்திருப்பா. பாகையை பார்த்தேன் பாஸ்டர், ஒரு ஆசாரியனுடைய உருவான முகம் உங்களது. நீங்க எனக்கு வாத்தியாரு, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுமா? நீங்க வாத்தியார் வேலையை கண்டினியூ பண்றீங்க, அதனால உங்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா எது நியாயமா? இது உண்மையா பொய்யான்ட்டு நீங்க வேற எனக்கு ஸ்பிரிச்சுவல் வாத்தியார் வேற, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் நான் ஆண்டோட்ட கேட்டு சொல்லு, அவனுக்கு தான்ட்டு அனுப்புனாங்க. நான் வந்தேன், சொல்லிட்டேன், போயிட்டு வரட்டான்ட்டு போயிட்டான். அன்னைக்கு கலங்கி போனேன். தெய்வமே, என்னை விட்டுருந்தா நான் இவாஞ்சலிஸ்ட் கூட வேண்டாம், வாத்தியார் பொழப்பிலே நான் போயிருப்பேனே. என்னை ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி இடத்துல சொருகுறீங்க என்னை கொண்டு போய்? பேசவே இல்லை ஆண்டவர். நாட்கள் கடந்தது 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 கடந்தது, வந்து நிற்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏபோத்தை தரித்து கொண்டு, பாகையை தரித்து கொண்டு நிற்கிறாய் நீ. நான் விரும்பாத உன்னை நீ பாத்தியடான்னு. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அவன் போயிட்டான். Now I know my God has called me. நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே என்னுடைய ஸ்டூடெண்ட்டை வச்சு சிம்பிளாக அந்த அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் அப்போ ரெடியாகவும் இல்லை, நம்பவும் இல்லை. அப்போ ஐ திங்க் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேனோ என்னமோ, ரொம்ப டீட்டெயில்டாக. ஆக பிரியமானவர்களே, அந்த பையனை பாருங்களேன், டெய்லி காலேஜ் முடிப்பான், 1.5 மணி நேரம் எப்படியாவது முழங்கால நிற்பான். டெய்லி 4 வருஷமும் பிஇ படிக்கும்போது இப்படிதான் இருப்பான். அவனுடைய ஃபேஸே அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பிரகாசமாக. இந்த கனி, அந்த பையனும் இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்களும் அப்படி மாறலாம், வரலாம். தேவ பிள்ளைகளே, நடுத்தர ஏஜில் இருக்கவங்களும் நல்ல கர்த்தருக்காக ஷைன் பண்ணலாம். வயோதிபர்களையும் சொல்லுகிறேன், கர்த்தர் பயன்படுத்தலாமே, எவரையும் கர்த்தர் பயன்படுத்தலாமே. ஹல்லேலூயா. அன்பாண்டோட பிள்ளைகளே, கொஞ்சம் அர்ப்பணி. இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி போச்சுதோ அது கவலை கிடையாது. ஆனால் தேட ஆரம்பிங்க, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தேடுங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் கொடுக்கிற அதே ஆவியானவர் தானே நம்ம மேலேயும் வர்றதா சொல்லியிருக்கிறார். உங்களிடத்தில் வரும்போது, இயேசு ராஜா மேலே அபிஷேகம் வர்றதுன்னா நல்லதுன்னு நான் ஒத்துக்கிறேன். என் மேலையா? ஐயோ, நான் எவ்வளோ பொல்லாதவன். ஆண்டவர் பார்க்குறார், பொல்லாதவன் நீ சொல்கிற, ஆனால் நீ பொல்லாதவனை எனக்கு வேண்டிய பாத்திரமாக, நான் உபயோகப்படுத்தும் பாத்திரமாக மாற்றுவது என்னுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தம்பி, அல்லேலூயா. தங்கச்சி, அன்பான சகோதரனா, சகோதரியே, என்னமும் நினைக்காத, வேற எத்தையும் நினைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. என் ஆண்டவரால் எல்லாரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் என்று எழுதியிருக்கிறது. எவரையும் ஐஸ்வர்யன் ஆக்கவோ, எவனையும் ஆசீர்வதிக்கவோ, மேன்மைப்படுத்தவோ உம்மால் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறீங்களா? என்னை பார்க்காம தெய்வத்தை பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா.
ஆண்டவரே அந்த கனி என்கிட்ட இல்லப்பா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. எந்த வழிகள், தப்பான வழிகள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்குமானால், அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படியே தூக்கி போட்டு வாங்க, அப்படியே தூக்கி போடுங்க. இது இப்போ இத்தோடு எனக்கு வேண்டாம். பழைய துணியை தூக்கி போடுறது போல எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் ஐயா. ஆவியானவர் என்னை நிரப்ப ஆசைப்படுகிறீர். சிலருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆனால் தனிப்பட்ட வீடுகளில் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் வரமாட்டேங்குது. மாம்சத்தில் ஜெபித்துட்டு போடுறோம், ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் போகிறோம். கொஞ்சம் அமைதியாக்கி என் தேவன் அபிஷேகத்தை வீட்டில் நிரம்பி நிரம்பி அந்த பழக்கம் விட்டு போச்சு. ஆண்டவரே விட்டு போச்சு. நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம், பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், வாயை திறந்து இன்னொருத்தர் கேட்குற மாதிரி ஜெபிக்க வேண்டாம். விட்டு போனது உண்மையானால், ஆண்டவரே எனக்கு கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். எவ்வளவோ காலம் போயிடுச்சே ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என்னை நானே தாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே. அவருடைய வழிகள் வித்தியாசம். நான் நினைக்கிறது ஒன்று, அவர் செய்கிறது ஒன்றா இருக்குது. இவாஞ்சலிஸ்டா மாறணும்ட்டு நான் நினைச்சேன், என் தேவன் விடலை. காரணம் என்ன? டிஜிஎஸ் ஐயா அவங்களோட நான் இருந்ததுனால ரொம்ப ஈர்க்கப்பட்டேன், அட்ராக்ட் ஆனேன். இருந்த ஊழியம் இப்படி செய்யணுண்டான்ட்டு நான் என்னை நானே அப்படி ஆக்கிக்கிட்டேன். தேவனுடைய திட்டமோ வேற. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உங்கள் கண்ணுக்கு முன்னால் உங்கள் ஊழியனாக நான் நிற்கிறேன். நானே இதை சொல்கிறேன். யாருக்கு தெரியும் உங்கள் அழைப்பு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை குறித்து பேசுகிறத நிறுத்துங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறை சொல்கிறத நிறுத்துங்க. இயேசு ராஜாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எங்கே போனாலும் லோடாக போனார். இன்னைக்கு அது ஒரு வசனம், இன்னைக்கு அது ஒரு பெரிய பாடம். இதுக்கு நீங்கள் வாயை திறக்கலாம், இதுக்கு நீங்கள் வாயை திறக்கலாம். கடைவீதிக்கு போனால் லோடா போனார், ஆற்றங்கரைக்கு போனால் லோடா போனார், மலை உச்சியில் போனால் லோடா போனார். எங்கே போனாலும் லோடுனா அவர். ஆனால் அவர் அங்கேருந்து இறங்கி வந்ததுனால லோடோட வந்தார்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ. தேவாவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். இறங்கின பின்பு அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டு, அறுவடை பயங்கரமா இருக்குது, இது டிமாண்ட் இப்படி இருக்குதுன்னு சொல்லி தன்னை தானே ஆயத்தப்படுத்தி லோடாக்கி போன இடங்கள் எல்லாம் சிலுவை பரியந்தம் he was a fruitful person. அவர் நமக்கு மாதிரி, அவர் நமக்கு மாதிரி. எந்த பாஸ்டரும் மாதிரி அல்ல, எந்த மனுஷனும் மாதிரி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தராகிய அன்பு நேசர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு மாதிரி. அவர் ஒருவர் தான் வாலிப தம்பி, அவர் ஒருவர் தான் மாதிரி தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களை பார்த்து ஏமாந்தே போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். அவரை இவரை பார்த்து ஏமாந்து பண்ண தூஷிக்க தோணும். வாய் சும்மா இருக்காது நமக்கு. நம்ம எத்தனையோ பேரை ஹர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் பண்ணியிருக்கிறேன், நான் ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், புண்பட பேசியிருக்கிறேன். இதுதான் நான், அவ்வளவுதான் நான். நம்ம எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம். இயேசு ராஜாவை பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த திருச்சபை வளர வேண்டும் என்றும், இந்த திருச்சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த திருச்சபை ஆண்டவரே ஆவியின் கனியினாலே ஹல்லேலூயா நிரம்ப வேண்டும் என்றும், அந்த கனி விளங்க வேண்டும் என்றும், அது விளங்கின நிமித்தம் அது ரிசல்ட் வெளியில தெரிய வேண்டும் என்றும், அப்பா நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவோ இன்னும் இருக்குதுப்பா. அந்த 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 புல்லுடைய நுனியத்தானே தொட்டிருக்கிறீங்க. இன்னும் ஆழமா கொண்டு போங்கப்பா. எங்களுக்கு வேணும்ப்பா, அந்த கனி எங்களுக்குள்ள உருவாகணும்ப்பா. அப்பா, தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லப்பா. நம்ம தேடுகிறதுல எவ்வளவோ கோட்டை விட்டுட்டோம். அப்பா கிருபை செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில், இந்த நாளிலிருந்து வித்தியாசமான முறையில் உமது ஜனத்தோட நீர் கிரியை செய்கிறத அவங்கவங்க கண்டுபிடிக்கணும்ப்பா. ஆண்டவர் வித்தியாசமா என்னோடு கிரியை செய்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, என் தெய்வமே அப்பா, கிருபை கிடைச்ச நாட்கள் இன்னும் குறைவான நாட்கள் அப்பா, குறைவான நாட்கள். அப்பாவுடைய வருகை சமீபம். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்மை உருவாக்குகிற கர்த்தருடைய ஆவியானவரை விசனப்படுத்த, துக்கப்படுத்த கூடாது. இதுதான் மந்திரம். ஹல்லேலூயா.
இந்த காரியத்தை எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு முன்னால வச்சிருக்கக்கூடிய ஒன் மோர் வீக் ஆண்டவர், இன்னொரு வாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. பயங்கரமா பயன்படுத்தி லோட் ஆகி ஆண்டவர் எப்படியாகலும் உம்முடைய சேவையை நாங்கள் செய்யத்தக்கதாக, பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக 91 நாங்கள் போயிட்டு 25 நாங்கள் வந்துட்டு பிறகு கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த புத்தியுள்ள கன்னிகைகளாக 25 வந்துட்டு மத்தேயு, அதுக்கப்புறம் வெளிப்படுத்தினல் 19:7 வந்து சேர கர்த்தர் சகாயம் பண்ணுங்க. ஜனம் வந்த முடிஞ்ச ஜனத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகள் ரெண்டையும் உயர்த்தி வானத்துக்கு நேராக ஆசீர்வாதத்தை பெற்று வீடுகளுக்கு சந்தோஷமாய் செல்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்தி உங்களை அனுப்புகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் தமது முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவாராக. ஆவியின் கனி உண்டாயிருந்து நீங்கள் பிரகாசிப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.